மீண்டுமாக இந்த மாலை ஆராதனைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபித்து இந்த செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். தகப்பனே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறப்பா. உமக்கு நன்றி கத்தாவே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உடைய கிருபில்ல கரங்களில் ஒப்புவிக்கிற ஆண்டவரே, உமக்கு நன்றி கத்தாவே. ஸ்தோத்திர ராஜா, உங்களுடைய வார்த்தைகள் தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் நியாயம் தீர்க்க போகிறபடியால் ஐயா நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா, இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது கர்த்தர் உம்முடைய காரியங்களை மாத்திரமே நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருடைய நினைவுகளும் சிந்தனைகளும் சிதறாத படிக்க எல்லாவற்றையும் நீங்கள் ஒருமுகப்படுத்தி தாங்கப்பா. கேட்கிற எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தை நீங்கள் திறந்து கொடுங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து என்னும் சர்வ வல்லமையுள்ள நாமத்தில் எல்லாவற்றையும் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனில் அன்பின் தகப்பனே. இந்த வாரத்தில் கூட எந்த காரியத்தை குறித்து பார்க்கலான்னு யோசிச்சோன்னு சொன்னேன்னா, ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு சப்ஜெக்ட், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சப்ஜெக்ட் வந்து ஹெவனை குறித்து, நம்ம பரலோகத்தை குறித்து பேசுவதாக இருந்தால் நம்ம எல்லோருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட், ரொம்ப பிரியமான ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னோன்னா, நமக்குள்ளேயே வந்து நம்ம வந்து ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்வோம். பரலோகம் என்பது ரொம்ப அழகான ஒரு இடம். அந்த இடத்துல வந்து கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துன்பம் இல்லை, துக்கம் இல்லை. தேவனே அந்த இடத்துல ஒளியாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக நம்ம பரலோகத்தை வந்து எப்போவுமே நினைத்து கொண்டிருக்கிறோம். ஸோ பரலோகத்தை குறித்து நம்ம அநேக இடங்களில் பேசுவது வாடிக்கை. ஆனால் நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் இன்டர்நெட்டில் எடுத்து சர்வே பழைய காலத்து மினிஸ்ட்ரிஸ் எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு 50 வருடங்களுக்கு முன்னதாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அட்லீஸ்ட் வந்து மாதத்திற்கு ஒரு முறையாவது, மாதத்திற்கு ஒரு வாரமாவது ஒரு சர்மன் வந்து ஹெல்லை பத்தி இருக்குமா, நரகத்தை பற்றி இருக்குமா. ஏன்னா அந்த அளவுக்கு நரகத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவது வந்து ரொம்ப அவசியம் என்று அந்த காலத்தில் இருக்கக்கூடிய தேவ ஊழியர்கள் வந்து நினைத்தார்கள். ஆனால் அது காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, அந்த ஹெல்லை குறித்த ஒரு அந்த யூனிவர்சலிசம், ஃபியூச்சரிசம் எல்லாம் நம்ம சபைகளுக்குள்ள வர ஆரம்பிக்கும் பொழுது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, அதை குறித்து ஒரு பயம் போயிடுச்சு. காரணம் என்ன, மக்களை வந்து என்னைக்கெல்லாம் நரகத்தை குறித்து நம்ம எச்சரிக்கிறோமோ, அந்த நரகத்தை குறித்து நம்ம எச்சரிக்கும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு வந்து என்ன ஆகுது, ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங் வருது. ஏன்னா நமக்கு விரும்பாத ஒரு காரியத்தை நீங்க நினைச்சீங்கனாலோ, பேசினாலோ, சிந்தித்தாலோ நமக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு சூழ்நிலை வருவது வாடிக்கை. அப்போ அது வர ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா, அதுக்கப்புறம் எப்போ போனாலும் இவங்க நரகத்தை குறித்தே தான் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் வந்து அந்த சபைக்கு வர்றதை நிறுத்த ஆரம்பித்தார்கள். அது வந்ததுனால என்ன ஆக ஆரம்பித்தது, பின்னாட்களில் வந்து அந்த ஹெல்லை குறித்து பேசுவதை முழுவதுமா மறந்துட்டாங்க, அப்படியே விட்டுட்டாங்க. விட்டதுக்கு அப்புறமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சபைக்கு எத்தனை பேர் வருகிறார்கள், இல்லைன்னா தன்னுடைய கூட்டங்களுக்கு எத்தனை பேர் வருகிறார்களோ அதுதான் பிரதானம். அது மூலமா நான் ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை நான் ஆதாயப்படுத்தி கொண்டேங்கிற ஒரு மாயை அவர்களுக்குள்ள ஏற்படுத்த ஆரம்பித்தது. அந்த மாயை ஏற்பட்டது நிமித்தமாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னா, இந்த நரகத்தை குறித்து வித்தியாசமான முறைகளில் அநேகர் வந்து போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதிலிருந்து வேதத்தில் இருந்து இங்கிருந்து ஒரு வசனத்தையும் அங்கிருந்து ஒரு வசனத்தையும் எடுத்துட்டு வந்து நரகத்தை குறித்து வேதத்தில் இப்படிதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் வந்து போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நீங்க பாத்தீங்கன்னா, இதுல நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜெகோவா விட்னஸ் குரூப் எடுத்துட்டீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு நரகம் என்ற ஒரு காரியமே கிடையாது, அவங்களுக்கு நரகம்ங்கிறதே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதே போல நீங்க மார்மான்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பிலீஃப் உண்டு, இன்னும் ஒரு பிலீஃப் உண்டு. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சாரார் வந்து அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னு சொன்னா, எல்லோரும் மரித்ததுக்கு பின்னதாக எல்லோருமே ஒரு இடத்துல போய் கொஞ்ச நாள் இருந்துகிட்டு அதற்கு பின்னதாக அங்கிருந்து கடந்து சென்று பரலோகத்துக்கு நம்ம எல்லோரும் கடந்து சென்றுவோம். காரணம் என்னன்னா, மனிதர்களை வந்து ஆசையாக என்னுடைய பிள்ளைன்னு சொல்லி ஆண்டவர் வந்து உருவாக்கி இருக்கிறார். ஒவ்வொருவரையும் தன்னுடைய பிள்ளைகளாக அவர் கவனித்திருக்கிறார். உருவாக்கி இருக்கும் பொழுது அப்படி அன்பாக இருக்கிற நம்மை, அன்பே உருவான அந்த தேவன் வந்து நம்ம எப்படி கொண்டு போய் நம்மளை வந்து எரிகிற அக்னியில வந்து தள்ளுவார், நரகத்துல வந்து தள்ளுவார். அதனால நரகம் என்று ஒன்று இருக்க முடியாது. பரலோகம் என்று ஒன்று உண்டு, ஆனா நரகம் என்று ஒன்று கிடையாது. அப்போ இன்னொன்னு சொல்லிடுவாங்க, பரலோகத்துல தேவனுடைய பிரசன்னம் இருக்கும், நரகம்ங்கிற ஒரு இடத்துல வந்து தேவனுடைய பிரசன்னம் கிடையாது, தேவனுடைய பிரசன்னம் மற்றவர்களாக அந்த இடத்துல இருப்பாங்க, அதுதான் நரகம் என்று அநேக விதமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, எல்லாருமே வந்து அது வந்து கம்ஃபர்ட் மினிஸ்ட்ரிஸ். காரணம், நம்ம ஆறுதலான வசனங்களையே பேசுவாங்க, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பாவங்களை எடுத்து சொல்ல மாட்டாங்க, இல்லைன்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய தவறுகளை வந்து சுட்டி காட்ட மாட்டாங்க. ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி, ஆறுதலான வசனங்களை எடுத்து சொல்லி பரலோகம்ங்கிற ஒரு பெரிய ஒரு காரியத்தை நம்ம கண்ணு முன்னாடி மட்டும்தான் காண்பிப்பார்களே தவிர, அதற்கு எதிரடையாக நரகம் என்று உண்டுங்கிறத வந்து அவர்கள் வந்து அப்படியே மறைக்கப்பட்டவர்களாக அந்த கடந்து செல்வார்கள். ஸோ அதுல இருந்து வேதத்தில் இன்றைய தினத்தில் நரகத்தை குறித்து என்னதான் போடப்பட்டு இருக்கிறதுங்கிறத எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். அதனால கூடிய சீக்கிரத்திலே நான் அதை முடிச்சிருவேன். வேதத்திலிருந்து எல்லோருக்கும் தெரிந்த ஒரே ஒரு பேரபிள் எடுத்து, பேரபிள்னு சொல்ல முடியாது, அது நிஜமாக நடந்த ஒரு சம்பவம், அதை குறித்து எடுத்து சீக்கிரத்தில் வந்து நரகம்ங்கிறது என்ன, அதுல என்ன நடக்கிறது என்பதை குறித்து நம்ம வந்து தியானிக்க போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷ நூல் எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம் தான். 16வது அதிகாரத்தில், லூக்கா சுவிசேஷம் 16வது அதிகாரத்தில் 19 31 வசனங்களுக்குள்ளாக ஒரு அழகான ஒரு சம்பவம் வந்து நமக்கு போடப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லோருக்கும் தெரியும், ஐஸ்வர்யவானும் லாசருவும் குறித்த ஒரு சம்பவம் வந்து அங்க போடப்பட்டிருக்கிறது. லூக்கா 16வது அதிகாரம் 19 31 வசனங்களுக்குள்ள நீங்க வந்து பார்த்துருக்கோம். இதை படிச்ச உடனே முதலாவது நம்ம மைண்ட்ல வரக்கூடிய தாட் என்னவா இருக்கும் தெரியுமா? அநேக வேளைகள்ல இதுல நான் ஐஸ்வர்யவானா லாசருவா, இதுதான் கம்பேரிசன். எத்தனை பேர் இன்னைக்கு சொல்லுங்க பார்க்கலாம், இதுல வந்து என்ன நானே ஐஸ்வர்யவனாக நான் கற்பனை பண்ணி கொண்டேன்னு. யாருமே நம்ம கை தூக்க மாட்டோம். காரணம் என்ன தெரியுமா? இதை படித்த மாத்திரத்துல, இந்த சம்பவத்தை படித்த மாத்திரத்துல நம்ம வளர்கிற ஒரே ஒரு தாட் வந்து நம்ம வந்து லாசருவுக்கு கம்பேர் பண்ணிக்குவோம்.
நான் லாசரு மாதிரி தான், என்னுடைய பாடுகள் இந்த உலகத்துல நான் பட்டுக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு வந்து கட்டாயமாக பரலோகம் என்று ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. நிச்சயமாக உண்மை. அதுதான் அந்த பேரபிளோட அந்த சம்பவத்தோட நோக்கம் வந்து, ஒன்று லாசருவை போல நாம பாடுகள் இந்த உலகத்துல படும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு எதிர்காலத்தில் ஆபிரகாமின் மடியை வைத்திருக்கிறார் என்பது முதலாவது சம்பவம். இரண்டாவதாக அதோட எதிர்மறையா இருக்கும் பொழுது, நாம் ஒருவேளை அந்த ஐஸ்வர்யனை போல இந்த உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போமானால் அந்த இடத்துல எங்க போய் நம்ம முடிய போறோங்கிற ஒரு உண்மையும் நம்ம இன்றைய தினத்துல நம்ம தியானிக்க போகிறோம். இந்த காரியத்தை சொல்லுகிற நபர் யார்? இந்த சம்பவத்தை எடுத்து சொல்லுகிற நபர், இந்த சம்பவத்தை எடுத்து சொல்லுகிறவர் இயேசு கிறிஸ்து. ஏன் அது ரொம்ப முக்கியமாயிருதுன்னு சொன்னா, இந்த கொலோசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, கொலோசியர் 1:16 சகலமும், ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளாக சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நரகத்தை உருவாக்கியது யார்? அதே தேவன் தான். இந்த எதிர்காலத்துல இந்த பரலோகத்தை உருவாக்கின அதே தேவன், புதிய வானத்தையும் புதிய பூமியும் உருவாக்க போகிற அதே தேவன் தான். சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் அவராலே சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த நரகத்தையும் அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. சோ அப்படி ஆயத்தம் படுத்துற ஒருத்தர் தான் இந்த சம்பவத்தை நம்ம முன்னாடி கொண்டு வருகிறார். யோபு புத்தகம் 26வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க படித்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு முன்பதாக பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது, நரகம் மூடப்படாது இருக்கிறது. அவருக்கு முன்னதாக நரகம் மூடப்படவே இல்லை, பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது. சோ அவர் அங்கிருந்து எல்லாவற்றையும் பார்க்க முடியும். பரலோகத்தில் நடக்கிற தேவன், பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற தேவன் அங்கிருந்து நரகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் பார்க்க முடியும். அப்படி பார்த்துட்டு தான் இந்த சம்பவத்தை எடுத்து சொல்றாரு. இந்த பரலோகத்தில் நரகத்தில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய சம்பவத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் என்று இதை வந்து அவர் வந்து எடுத்து சொல்கிறார். இங்க நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த சம்பவம் தான். ஒரு மனிதன் இருந்தான். அவன் வந்து ரொம்ப அந்த படிப்படியாக நம்ம இன்னைக்கு வந்து படிக்க போகிறோம். முதலாவதாக 19வது வசனத்தை நம்ம படிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பீரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். அங்க பாருங்க, இவன் வந்து அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ல இருந்து, அவன் சாப்பிட்ட சாப்பாட்டுல இருந்து எல்லாமே லக்ஸரி. இங்கிலீஷ் பைபிள்ல வந்து லக்ஸரி என்று போடப்பட்டிருக்கிறது. நல்லா வாழ்ந்து கொண்டு இருந்த ஒரு மனிதன். ரோல்ஸ் ராய்ஸ்லயும் லாம்பகினி கார்ஸ்லயும் தான் அவன் அங்கங்க போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. அவருக்கு வந்து நல்ல சாப்பாடு, நல்ல ட்ரெஸ் எல்லாமே இருந்த ஒரு மனிதன் சந்தோஷமா வாழ்ந்து கொண்டு இருந்தார். அந்த இடத்துல அவருக்கு எதை குறித்த ஒரு கவலையும் கிடையாது, யாரை குறித்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, யாரிடமும் அவர் வந்து சண்டை. நீங்க நல்லது ஏன் நான் சொல்ல காட்ட விரும்புறேன்னா, நீங்க பாருங்க பின்னாடி அதை நான் இன்னும் அதிகமாக விவரிக்க விரும்புகிறேன். நன்றாக வாழ்ந்து கொண்டு இருந்த ஒரு மனிதனை குறித்து வேதத்துல ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லிட்டு இன்னொரு மனிதனை குறித்தும் சொல்லுகிறார். 20வது வசனத்தை நம்ம பார்ப்போம். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் இந்த ஐஸ்வர்யானுடைய வாசல் அருகே கிடந்து. போதும் பிரதர். இங்க நீங்க பாருங்க, இன்னொரு மனிதனுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. லாசரு என்ற பெயர் கொண்ட ஒரு தரித்தனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யனோட வாசல் அருகே கிடந்துன்னு வேதத்துல வந்து ஆண்டவர் எப்பொழுதுதான் சம்பவங்களையோ இல்லைன்னா பேரபிள்ஸையோ விவரிக்கிறாரோ அங்க எல்லாத்துலயும் வந்து யாருடைய பெயரையும் அவர் உபயோகித்ததே கிடையாது. இந்த ஒரே ஒரு இடத்துல மாத்திரம்தான் லாசரு என்று ஒரு பெயர் குறிக்கப்பட்டிருக்கிறது. இல்லைன்னா என்ன போடப்பட்டிருப்பாரு? ஐஸ்வர்யவான் குறித்திருப்பாரு, இல்ல தரித்திரன்னு கொடுத்திருப்பாரு, இல்லைன்னா சப்பானி என்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாரு, இல்லைன்னா குருடர்கள் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாரு, ஆனா செவிடர்கள் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த இடத்துல உபயோகப்பட்டிருக்க வார்த்தை வந்து லாசரு என்கிற ஒரு பெயர். அதுல இருந்து ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்னா, லிட்டரலா இது என் முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் பா, இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இது வந்து நான் உங்களுக்கு இது வந்து ஒரு கற்பனையாக அல்ல, இல்லைன்னா இது ஒரு பேரபிளாக அல்ல, நான் நிஜமாகவே நடந்த ஒரு சம்பவம். காரணம் என்னன்னா, என்னுடைய கண்களுக்கு முன்பதாக பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது, நரகம் காணப்படாது, என் கண்களுக்கு முன்பதாக காணப்பட்டிருக்கிறது. அந்த நரகத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அதலாக இது வந்து நிஜமாக நடந்த ஒரு சம்பவம் என்பதை அந்த இடத்துல வந்து அவர் சொல்லுகிறார். அங்க நீங்க பாருங்க, அவருக்கு இருக்கக்கூடிய அவனுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பாருங்க. அவர் வந்து தரித்திரன். அவர் உடம்பு முழுக்க என்ன நிறைந்திருந்ததா? பருக்கள் நிறைந்திருந்ததா இருந்ததா. 21வது வசனம் சொல்லுகிறது, அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். போதும் பிரதர். இங்க பாருங்க, அவனுடைய மேஜைகளிலிருந்து விழும், யாருடைய? பணக்காரனுடைய மேஜைகளிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். ஆனா இவன் உட்கார்ந்துட்டு இருந்த இடம் எங்க? வாசல்ல. அப்ப மேஜை கிட்ட அவன் உட்காரல. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த பணக்காரன் சாப்பிட்டு மேஜையெல்லாம் கீழே தூக்கி போட்டிருப்பாங்க. கீழே சாப்பிட்டோன்னா அவருக்கு பிரெட் கிரம்ஸ் இந்த மாதிரி இது கீழே விழுந்திருக்கும். அதெல்லாத்தையும் கூட்டி பெருக்கி எடுத்துக்கொண்டு போய் வேலைக்காரர்கள் எங்க தூக்கி வீசியிருப்பாங்க? வாசலுக்கு வெளியில வீசியிருப்பாங்க. அந்த காலத்துல அங்கதான். சோ அவர் எங்க போய் சாப்பிட்டாரு? அங்கதான். அந்த சாப்பாடு அவருக்கு ஒழுங்கா கிடைக்கல. அதனாலதான் போடப்பட்டிருக்கு, பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். பசி ஆற்றினான் இல்ல, பசி. அப்ப எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கையை வந்து அந்த மனிதன் வாழ்ந்து கொண்டு இருக்க முடியும் நீங்க யோசித்து பாருங்கள். அடுத்த வசனம், அவருக்கு அது மாத்திரம் இல்ல, அவர் பூரா இருந்தாரு, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, அவர் பசியோடு கூட இருந்தார்.
அதோடு கூட அங்க அடுத்த அந்த 21வது வசனத்தோட கடைசி பகுதிகள் வந்து சொல்லுகிறது, நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. ஸோ ஆப்வியஸ்லி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவரோட உடம்பெல்லாம் வந்து பருக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு, எல்லா இடத்துலையும் புண்கள் வர ஆரம்பித்து விட்டது. இந்த புண்களுக்கு மருந்து போடுறதுக்கு யாரும் கிடையாது. ஆபிரகாம் அந்த ஐஸ்வர்யனோட வீட்டில் எத்தனையோ வேலைக்காரர்கள் இருந்திருப்பாங்க. அவர் தும்மினார்னு சொன்னா அவர் ஓடி போய் அவங்களுக்கு எல்லாவித கவனிப்பையும் கவனித்திருப்பார்கள். ஆனா இந்த இடத்துல இந்த ஒரு மனிதனோட வாழ்க்கையில ஒன்றுமே இல்லாதபடிக்கு பருக்கள் வந்து நாய்கள் வந்து அவனுடைய பருக்களை நக்கிற்றுன்னு வேதத்துல போடப்பட்டிருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, யோபுவுடைய நிலைமையை காட்டிலும் தனிப்பட்ட முறையில நான் யோசித்து பார்த்தேன். யோபுவுக்கு வந்து இழப்பு பெரிய ஒரு இழப்பு, ஏன்னா எங்கேயோ இருந்து அவர் எங்கேயோ விழுந்துட்டாரு. ஆனா யோபுடைய இழப்பை காட்டிலும் இந்த மனிதனுடைய இழப்பு மிகவும் அதிகமா இருக்குது. காரணம், யோபு வந்து எதை எடுத்துக்கொண்டு வந்து சொரிஞ்சிட்டு இருந்தாரு? ஓடுகளை எடுத்துட்டு வந்து சொரிஞ்சிட்டு இருந்தாரு. ஆனா இங்க அவருக்கு ஒரு மனைவின்னு இருந்தாங்க, மூணு நண்பர்கள்னு கூட உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா இந்த இடத்துல நடந்த எந்த சம்பவத்துல ஒன்றுமே இல்லை, தனித்து விடப்பட்ட ஒரு மனிதன், அவனை கவனிக்கிறதுக்கு யாருமே கிடையாது, பருக்கள் நிறைந்த ஒரு மனிதனாக. என்னைக்கு எனக்கு மரணம் வரும், என்னைக்கு இந்த மரணம் வந்து இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்கிறனோ அன்னைக்கு எனக்கு பெரிய நிம்மதிங்கிற ஒரு நினைவோடு கூட மரணத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்த ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஒரு நாள் என்ன ஆகுது, இந்த மனிதன் வந்து மரித்து விட்டார். இப்ப படிப்போமே 22வது வசனம். பின்பு அந்த தரித்திரன் மரித்து, இங்க வந்து மரித்து விட்டார். திடீர்னு ஒரு நாள் இந்த நபர் வந்து மரித்து விட்டார், இந்த தரித்திரன் மரித்து விட்டார். அவங்க மரிச்சோன்னு பாருங்க, வேதத்துல அவருக்கு வந்து எப்படிப்பட்ட ஒரு பரியல் வச்சாங்கன்னு கிடையவே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு மனிதன் மரித்திருந்தா நம்ம ஊர்ல என்ன பண்ணி இருந்திருப்பாங்க? முதல்ல அவர் கவனிக்கிறக்கே கொஞ்ச நாள் ஆயிருந்திருக்கும் இல்லையா? அந்த மனிதன் மரித்து கிடக்கிறாருன்றது கவனிக்கிறக்கே கொஞ்ச நாள் ஆயிருக்கும். வந்தோடனே என்ன பண்ணியிருப்பாங்க? அவருக்குன்னு எங்கேயாவது அந்த காலத்துல எல்லாருக்கும் வந்து சொந்த நிலங்கள் இருந்தது இல்லையா? அந்த இடத்துல தான் விலைக்கு வாங்கி அந்த இடத்துல அடக்கம் பண்ணினார்கள். ஆனா இந்த மனிதனை அடக்கம் பண்ணுவதற்கு அவங்க இடமே இருந்திருக்காது. எங்கேயா தர இழுத்து கொண்டு வந்து ஏதோ ஒரு இடத்துல போட்டுட்டு வந்திருப்பாங்க. அப்படித்தானே? அவருக்கு ஒரு சர்வீஸ் வச்சிருக்க மாட்டாங்க. ஒரு சர்ச்சில் எந்திரிச்சு ஒரு இடத்துல வச்சு இந்த மாதிரி மனிதன் இறந்து விட்டாருன்னு ஒரு சர்வீஸ் இருந்திருக்காது. இல்லை 4 பேர் ஏறி ஸ்டேஜில் ஏறி அந்த மனிதனை குறித்து, அவருடைய பண்புகளை குறித்து, அவர் கடந்த காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கையை குறித்து பேசுவதற்கு ஆட்கள் இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இவர் மரித்து விட்டார். கொண்டு போய் அடுத்த இதை படிப்போம். ஏன்னா வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 19வது வசனத்துல, நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். சோ என்ன பண்ணிருப்பாங்க? இழுத்து கொண்டு வந்து, நீ மண்ணாதான் இருந்த, மண்ணோடு கூட வாழ்ந்த, மண்ணிலே கிடக்கிற, நீ மண்ணுக்கே போன்னு சொல்லி கொண்டு போய் ஏதோ ஒரு இடத்துல இழுத்து போட்டுட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க. ஒருவேளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அடுத்த இது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது? இந்த தரித்திரன் மரித்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யாரும் மரித்து போயிடுறா? இந்த ஐஸ்வர்யவானும் மரித்து போய்கிறார். இந்த ஐஸ்வர்யவான் மரித்தோன்னா அந்த வசனம் சொல்லப்படுகிறது பாருங்களேன். ஐஸ்வர்யா அந்த 2வது பகுதியை படிக்கலாம் பிரதர். ஐஸ்வர்யவானம் இல்ல, தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான், ஐஸ்வர்யவானம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். இரண்டாவதாக இங்க மனிதன் யாராச்சும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யார் இறந்து போயிடுறா? தரித்திரன் இறந்து போன கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமாக அந்த ஐஸ்வர்யவானும் அந்த இடத்துல இறந்து போடுகிறார் என்று போடப்பட்டிருக்கிறது. இந்த ஐஸ்வர்யவான் எப்படி இறந்தாரு நமக்கு தெரியாது. ஒருவேளை அவர் சுத்தியும் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டாக்டர்ஸ், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் டாக்டர்ஸ் எல்லாம் கூட வந்து நின்று இருந்திருப்பாங்க. அவர் சுத்தியிலும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நின்று இருந்திருப்பாங்க, அவரோட ஃபேமிலி வந்து நின்றுட்டு இருந்திருக்கும், எல்லோருமே அந்த இடத்துல இருந்திருப்பாங்க. அவர் இறந்து போன உடனே சொன்னா அவரை சுத்தியிலும் எப்பவுமே நண்பர்கள் இருந்துட்டு எவ்வளவுதான் பாதுகாக்க ட்ரை பண்ணினாலும், எவ்வளவுதான் டாக்டர்ஸ் அந்த மனிதனோட உயிரை காப்பாற்ற போராடி இருந்தாலும் அந்த மனிதன் வந்து இறந்து போயிட்டார். பிரசங்கி 8:8 என்ன சொல்லுகிறது? ஆவியை விடாதிருக்க ஆவியின் மேல் ஒரு மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஒரு நாள் மரணம் வந்தே தீரும். அந்த ஏழை தரித்திரன் எப்படி இறந்தாரோ அதே கொஞ்ச நாள்ல வந்து இந்த ஐஸ்வர்யவானும் இறந்து விட்டார். இப்போ அவருக்கு ஒரு பெரிய சர்வீஸ் வச்சிருந்திருப்பாங்க, அந்த ஊரெல்லாம் நோட்டீஸ் அடிச்சிருந்திருப்பாங்க, இன்விடேஷன்ஸ் கொடுத்திருந்திருப்பாங்க. இந்த ஐஸ்வர்யவான் இறந்து போயிட்டாருப்பா, எல்லாம் வாங்கன்னு செல்போன்லயோ இன்டர்நெட்லயோ உலகம் முழுக்க தெரியப்படுத்தி இருப்பாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாரும் வந்து இந்த மனிதனை கொடுத்து என்ன பண்ணிருப்பாங்க? ஸ்டேஜ்ல ஏறி ரொம்ப அழகா பேசியிருப்பாங்க. என்ன பேசியிருப்பாங்க? எவ்வளவு பணக்காரனா வாழ்ந்த ஒரு மனிதர், எவ்வளவு ஒரு நேர்மையான ஒரு மனிதர், எவ்வளவு ஒரு அருமையான மனிதர், கடந்த காலத்துல எங்களுக்கு இந்த உதவிகள் எல்லாம் செஞ்ச ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாங்க? ரொம்ப அழகாக எல்லோரும் ஏறி பேசி இருந்திருப்பாங்க. அப்ப கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணிருப்பாங்க? அந்த காலத்து வழக்கத்தின்படி அந்த இடத்துல ஒரு மானுமெண்ட்டும் வச்சிருந்திருப்பாங்க. கட்டாயம் தான் இந்த காலத்துல கல்லறைகள் வைக்கிறது போல அந்த காலத்துல வந்து மானுமெண்ட்ஸ் வச்சாங்க. அவர்கள் நினைவு ஸ்தம்பங்களை வந்து அவருக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து வைத்திருந்திருப்பார்கள். எல்லாரும் போயிட்டு இருந்து யோசிச்சுட்டே போயிருந்திருப்பாங்க, கவலைப்படாத, இந்த உலகத்துல அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு மரிக்கிற டைம்ல, அதனால அதை காட்டிலும் நல்ல ஒரு இடத்துக்கு தான் போயிருந்திருப்பாருன்னு ஒருத்தர் தேற்றி அவர் வந்து பரலோகத்துல அவரை நீங்க பாப்பீங்கன்னு சொல்லி சந்தோஷமா அவங்க வந்து கடந்துட்டு இருப்பாங்க. ஆனா நடந்த சம்பவம் என்ன? இந்த 2 மனிதர்கள் எங்க போய் சேர்ந்தாங்களா? நீங்க பாருங்க, அதே 22வது வசனத்துல, பின்பு அந்த தரித்திரன் மரித்து அவர் எங்க கொண்டு போய் விடப்பட்டாரா? தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். அங்கதான் நடந்துச்சு. அவர் எங்க போனாரு? ஆபிரகாமுடைய மடி. ஆபிரகாமுடைய மடினா என்ன அர்த்தம்னு சொன்னா,
நிறைய சில டிரான்ஸ்லேஷன்ஸ் வந்து ஆபிரகாமுடைய மார்பு என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது, சில இடத்துல ஆபிரகாமுடைய மடி என்று போடப்பட்டிருக்கிறது. அது நடந்தது என்னன்னா, அவர் தேற்றப்படுகிற ஒரு இடம். இனி இந்த இடத்துல வந்தியா, வேதத்தில் வெளிப்படுத்த விசேஷத்துக்கு நீங்கள் வரும்பொழுது கடைசி காலத்தில் நம்ம ஒவ்வொருவரும் மரணத்தை சந்தித்ததுக்கு பின்னதாகவோ இல்லை ஆண்டவரால் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பின்னதாகவோ நாம் வந்து பரலோகத்தில் போய் இருக்கும் பொழுது கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துன்பம் இல்லை, துக்கம் இல்லை, தேவனே அவர்களுக்கு ஒளியாக இருப்பார், அங்கே சூரியனும் சந்திரனும் தேவையில்லை என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிற ஒரு இடத்துல கொண்டு போய் அந்த மனிதன் விடப்பட்டார். அவர் யாருடைய மடியில்? விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய மடியில் கொண்டு போய் இந்த மனிதன் விடப்பட்டாராம். எவ்வளோ ஒரு பெரிய சேஞ்ச் பாருங்க, எவ்வளோ ஒரு பெரிய சேஞ்ச் அந்த மனிதனோட வாழ்க்கையில். ஓவர் நைட் திடீர்னு மரிச்சிருக்கிறாரு. மரிச்ச உடனே தேவதூதரால் எங்க கொண்டு போய் விடப்பட்டுட்டாரு? அங்க கொண்டு போய் அவர் விடப்பட்டுட்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அந்த பணக்காரனுக்கு என்னாச்சு? 23வது வசனம், பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது. பிரதர், இந்த மனுஷன் எங்க போய் சேர்ந்துட்டாரு? பாதாளத்துக்கு போயிட்டாரு. இங்க பேசினவங்க எல்லாம் என்ன எதிர்பார்த்தாங்க? இந்த மனுஷன் பரலோகத்துல போயிருப்பாரு, இந்த மனுஷன் வந்து அங்க போயிருப்பாரு, இவ்வளவு நல்ல ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டு இருந்தாருன்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க. ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, அந்த மனிதன் வந்து அவர் பாதாளத்துல கொண்டு போய் விடப்பட்டாராம். விடப்பட்ட உடனே அதுக்கப்புறம் படிக்கலாம் பிரதர். தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். இந்த மனிதன் தூரத்துல ஆபிரகாமையும் அவரோட மடியில லாசருவையும் பார்த்துறாரு. இதுக்கு பின்னதாக ஒரு நல்ல டயலாக் நடக்குது. வெரி இன்ட்ரெஸ்டிங் டயலாக் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில. இந்த டயலாக் நான் யோசிக்கும் பொழுது எப்படி யோசிச்சேன்னா, இட்ஸ் டயலாக் பிட்வீன் ஹெல் அண்ட் ஹெவன். கரெக்ட் தானே? பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூட்ட மக்களுக்கும் நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கும் இடையில நடக்கக்கூடிய டயலாக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டயலாக போடப்பட்டிருக்கு. அடுத்த வசனத்தை நம்ம படிப்போம், 24வது வசனம். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி சுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். இங்க நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். இப்ப கூட அந்த மனிதன் ஆபிரகாமை பார்த்து எப்படி கூப்பிடுறாரு? தகப்பனாகிய ஆபிரகாமே. ஏன்னா அந்த காலத்துல யூதர்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? இயேசு கிறிஸ்து கிட்ட போய் நின்று பிதா வந்து இயேசு கிறிஸ்து வந்து பிதாவை குறித்து தன்னுடைய தகப்பன் என்று சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்க? எங்களுக்கு ஆபிரகாம் தவிர வேற யாரும் எங்களுக்கு தகப்பன் இல்லைன்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு வைராக்கியமா ஆபிரகாமை தான் தன்னுடைய தகப்பனாக வைராக்கியமா பிடித்துக் கொண்டிருந்த ஒரு யூத குலத்தை சேர்ந்த மனிதன். அந்த இடத்துல சொல்லுகிறார் பாருங்க, தகப்பனாகிய ஆபிரகாமேன்னு. அதுக்கப்புறம் அவர் சொல்லுகிறாரு, he cried for mercy. லிட்டரலி அவர் சொல்லுகிறார், நீர் எனக்கு இறங்கி. வாழ்நாள்ல யார்கிட்டையும் போய் கதறி இருக்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு ஒரு குறையும் இருந்ததில்லை. அவர்கிட்ட நிறைய பேர் ஓடி வந்து கதற சூழ்நிலை வந்துச்சே தவிர அவர் யார்கிட்டையும் போய் கதறி இருக்கணுங்கிற நிலைமையே அவருக்கு இந்த உலகத்தில் இருந்ததே இல்லை. ஆனா இங்க அவர் பாருங்க, நீர் எனக்கு இறங்கி, எப்படியாவது இறங்குங்க எனக்கு அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. அதற்கு பின்னதாக இருக்கக்கூடிய இன்னொன்னு பாருங்க, அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு பக்கெட்ல தண்ணியை கொண்டு வாய்க்குள்ள ஊத்துன்னு சொல்லல, ஒரு கப்பல தண்ணியை கொண்டு வாய்க்குள்ள ஊத்துன்னு சொல்லல, இல்ல உன் கை நிறைய தண்ணி எடுத்துக்கொண்டே வாய்க்குள்ள ஊத்துன்னு சொல்லல. என்ன சொல்லி இருக்கிறார் அந்த இடத்துல? விரல் இல்ல, விரலின் நுனி. அவ்வளவு கொடூரமான ஒரு இடத்துல அவர் போய் மாட்டிட்டாரு. யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல விரலின் நுனி. இப்போ இதை ஏன் நான் திருப்பி அவ்வளவு தூரம் ரீட்ரேட் பண்றேன்னா, அந்த இடம் இருக்கக்கூடியது அவ்வளவு கொடூரமான ஒரு இடத்துல தான் அந்த மனிதன் கொண்டு போய் விடப்பட்டார். இது நிஜமான நடந்த ஒரு சம்பவம். காரணம் என்ன? ஆண்டவரோட கண்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவத்தை தான் ஆண்டவர் இந்த இடத்துல விவரிக்கிறார். இன்னைக்கு இந்த உலகத்துல நடக்கக்கூடிய அநேக காரியங்கள் வந்து இந்த மறந்து விட்டு லாசருவை முதன்மைப்படுத்துறாங்க. லாசரு மரித்து விட்டார், லாசரு நல்ல இடத்துக்கு போறார், நீயும் கஷ்டப்படுற, நீயும் நல்ல இடத்துக்கு போயிடுவ. ஆனா என்ன ஆயிடுச்சு? இன்னொரு எண்டுல நம்ம ஒருவேளை நம்முடைய இன்னர் செல்ஃப் நம்ம யாரை போல வாழ்ந்து கொண்டிருக்கலாம்? ஆபிரகாமை போல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். லாசருவே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு சாரி அந்த ஐஸ்வர்யனை போல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை லாசருவே நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த ஐஸ்வர்யமனோட தவறுகள் ஒரு பொழுது நம்முடைய கண்களுக்கு தெரியாம போயிடும். அந்த மனிதனோட தவறுகளை நான் பின்னாடி காட்ட விரும்புகிறேன். இங்க பாருங்க, இதுல கூட இன்னொன்னு, நீங்க அந்த இடத்துல அவர் யார்கிட்ட கேட்கிறார்? ஆபிரகாம் கிட்ட போய், ஆபிரகாமே நீர் கொஞ்சம் தண்ணி கொண்டு என் வாயில ஊத்துன்னு கேட்கல. அவர் என்ன கேட்கிறாரு? லாசரு தன் விரலின் நுனியை தேய்த்து என் வாயில வந்து கொஞ்சம் குளிர பண்ணும்படினா. அதற்கு பின்னத அதுக்கு ஹெவன்ல இருந்து வர பதில பாருங்க, 5வது வசனம். அதற்கு ஆபிரகாம் 25 மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அடுத்த வசனத்தையும் படிக்கலாம். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களாக கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். இங்க எசென்ஷியலி 2 பதில சொல்லிடுறாரு. 25வது வசனத்துல ஒரு பதிலும் 26வது ஒரு வசனத்துல ஒரு பதிலும் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் இம்ப்ராப்பர்.
நீ வந்து தண்ணி எடுத்துக்கொண்டு வாயில குடுன்னு சொல்ற, அது இம்ப்ராப்பர், அது நடக்க போற ஒரு காரியம் கிடையாது. காரணம் என்னன்னா, இது உலகத்துல உனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா காலகட்டத்திலும் நீ சம்பிரமமா வாழ்ந்த, எல்லா உன்னோட வாசல் அருகே ஒரு மனிதன் கிடக்கிறான், அந்த மனிதனை கூட நீ கண்டுகொள்ளாத படிக்க உன்னோட வாழ்க்கையை நீ ஓட்டிக்கொண்டே இருந்த, அவன் வந்து உன்னோட மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளினாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்த ஒரு மனிதனை கண்டுக்காதபடி வாழ்ந்து கொண்டு இருந்த, உனக்கு கொடுக்கப்பட்ட காலகட்டத்தில் நீ மனம் திரும்பாதபடிக்கு உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்த. அதனால இந்த காலகட்டம் கடந்து போய் நீ வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்துட்ட. இட் இஸ் இம்ப்ராப்பர். அதனால நான் வந்து இப்போ உன் வாயில தண்ணியை ஊத்துறது நடக்கக்கூடிய ஒரு காரியம் கிடையாது, முறையான ஒரு காரியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு 26வது வசனத்துல அவர் சொல்லுகிற ஒரு காரியம் தான் இட் இஸ் இம்பாசிபிள். அப்படியே ஒரு வேளை நடக்கும்னு நான் ஆசைப்பட்டாலும் இட் இஸ் டெஃபினெட்லி நாட் பாசிபிள். நடக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல, அது சாத்தியமாகாத ஒரு காரியம் என்று அந்த இடத்துல சொல்லுகிறார். எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே ஒரு பெரும் பிளப்பு உண்டாயிருக்கிறது. அந்த பிளப்பை தாண்டி நானும் அங்கே வர முடியாது, நீயும் இங்கே வர முடியாது. அதனால இட்ஸ் இம்ப்ராப்பர், இம்பாசிபிள்னு சொல்லி 2 காரியங்களை சொல்லிக்கிறேன். பின்னதாக நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். அப்போ அடுத்தது இந்த மனுஷனுக்கு இன்னொரு பெட்டிஷன் வருது. ஐயோ ஓகே இப்படி நடந்துருச்சு. 27வது வசனத்தை நம்ம படிப்போம். இட் இஸ் a sound from hell. இப்போ நரகத்தில் இருக்கிற ஒரு மனிதன் கூப்பிடுகிற ஒரு சம்பவம். அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களை சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். இங்க பாருங்க, அவருக்கு புரிஞ்சிருச்சு. கரெக்ட், எனக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு டூ லேட், எனக்கு mercy கிடைக்கிறதுக்கு, இரக்கம் கிடைக்கிறதுக்கு, கிருபை கிடைக்கிறதுக்கு எனக்கு டூ லேட். அந்த கிருபையின் காலத்தையும் நான் கடந்து விட்டேன், இரக்கங்கள் கிடைக்கிறதுக்கு அங்கே ரொம்ப லேட்டு. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த விஷயம் தெரியாதபடிக்கு என்னுடைய 5 சகோதரர்கள் இந்த உலகத்தில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நான் இன்னும் பரலோகத்துக்கு போயிட்டேன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க நரகம் ஒன்று இருக்கிறதே அவங்க யாருக்கும் தெரியலை. இதனால் வரைக்கும் அவங்க வந்து நான் இந்த முடிந்து மரித்த மாத்திரத்திலே நான் பரலோகம் போயிட்டேன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்களே, அவர்களை எச்சரிக்கும் பொருட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, லாசருவை என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்லி அந்த இடத்துல கேட்டுக்கிறார். என்ன சொல்ல விரும்புகிறார் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓகே இதனால் வர நான் நம்பலை, என்னுடைய சகோதரர்கள் நம்பலை, பட் there is a place called hell and heaven. Not heaven, there is also a place called hell என்று உண்டு. அதை என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போய் சொல்லணும் என் சகோதரர்கள் கிட்ட. அன்பான ஆண்டவர், அன்பே உருவான ஆண்டவர், தன்னுடைய பிள்ளைகளாக நம்ம உருவாக்கிய ஆண்டவர் நரகத்துல தன்னுடைய பிள்ளைகள் போகும்படியாக அனுமதிக்கிறாருங்கிற விஷயத்தை என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு நீங்க போய் சொல்லணும்னு சொல்றாரு. 3வது, ஒருவேளை அப்படி மறித்து இந்த நரகத்துல வந்துட்டா அதுக்கப்புறம் மனம் திரும்பி கதறி மனமாறுதலை காணணும்னு ஆசைப்பட்டாலும் நரகத்திலிருந்து பரலோகத்திற்கு போவதற்கு வாய்ப்பே கிடையாதுங்கிற சத்தியத்தை என்னுடைய பிள்ளைகளுக்கு நீ போய் சொல்லணும், என்னுடைய சகோதரர்களுக்கு நீங்க போய் சொல்லணும். அதனால சகோதரர்களே, 5 சகோதரர்களே, தகப்பன் வீட்டாரே, ஃப்ரெண்ட்ஸே, எல்லோரும் ஒன்று முடிவு பண்ணிக்கிங்க. மரிப்பதற்கு முன்னதாக பரலோகமா நரகமா எங்க போக விரும்புறீங்கிற ஒரு காரியத்தை நீங்க தீர்மானம் பண்ணி உங்களோட உலகத்துல உங்க வாழ்க்கையை நீங்க வாழுங்க. லிட்டரலி இதை தானே அவர் சொல்ல விரும்பியிருப்பார் இல்லையா? நிச்சயமாக இந்த காரியத்தை அவர் அந்த இடத்துல எடுத்து சொல்லியிருப்பார். ஏன்னா அப்போ அதற்கு திரும்ப ஹெவன்ல இருந்து வர, நீங்க பாருங்க, ஒரு மனிதன் இருந்தாராம். நான் வேடிக்கையாக நான் படித்து கொண்டிருந்தேன். ஒரு ஜோக்கை, ஏதாவது ஒரு ஜோக்கை இடையில சொல்லணுங்கிறக்காக ஜோக்கை தேடிட்டு இருந்தேன், ஹெல் ஜோக்குன்னு சொல்லி. அதில் வந்து ஒரு பாஸ்டர் ஒருத்தர் இருந்தாராம். நல்ல அழகான மனிதன், தேவனுக்கென்று உத்தமமாக வாழ்ந்த மனிதன், எந்த ஒரு பிரச்சனையிலும் மாட்டாதபடிக்கு கர்த்தருக்கென்று வைராக்கமாக ஊழியம் செய்து கொண்டிருந்த மனிதன் வந்து ஒரு நாள் வந்து இறந்து போயிட்டார். அவர் பேர் என்ன வச்சு, கெவின்னு வச்சு, சரி வேண்டாம் வேற ஏதோ ஒரு பேர் வச்சுப்போமே, நம்ம வந்து ஜேக்கப் என்று பேர் வைத்துக் கொள்வோம். ஜேக்கப்ங்கிற இந்த மனிதன் வந்து இறந்து போயிட்டாரா, ஒரு ஒய்ஃப் பேர் ஜேன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இறந்து போன ஒரு மனிதன் இருந்தார். அதுக்கு அதே இருந்து ஊர்ல வந்து ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருந்தாராம். அந்த பணக்காரர் என்ன பண்ணாரா, அங்கிருந்து அவர் வந்து வெளியூர் பிரயாணமாக வந்து அந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போனாரா. இப்ப எந்த ஊர், அந்த ஊர் பயங்கர சூடான ஒரு ஊருக்கு பிரயாணம் பண்ணியிருக்கிறார், ரொம்ப வெயில் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு போனாரா. இப்ப எந்த ஊருன்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் அதையும் போய் கூகுளில் தேடி பார்த்தேன், வேர்ல்டுலேயே ஹாட்டஸ்ட் பிளேஸ் எதுன்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ரியலி மனிதர்கள் குடியிருக்கிற மத்தியில் உலகத்திலேயே அதிக சூடாக இருக்கக்கூடிய நகரம் வந்து திருநெல்வேலியா, அப்படிதான் போட்டிருக்குது. ஸோ என்ன பண்ணாரு, இவர் திருநெல்வேலிக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இந்த பணக்காரர் திருநெல்வேலிக்கு போயிட்டாரு. திருநெல்வேலிக்கு போயிட்டு அவர் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு இமெயில் அனுப்பிச்சாரு. என்ன இமெயில் அனுப்பிச்சாரு, ஒரு இமெயில் அனுப்பிச்சாரு. அந்த இமெயில் அட்ரஸ் வந்து தப்பா மாறி யாருக்கு போய் சேர்ந்துருச்சு, பாஸ்டரோட மனைவிக்கு போய் சேர்ந்துருச்சு. யாருக்கு, இந்த ஜேனுக்கு போய் சேர்ந்துருச்சு. இந்த அம்மா படிக்குது, பொத்துன்னு விழுந்து மயக்கம் போட்டாங்க. திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு படிக்கிறாங்க, அந்த இமெயில திருப்பி மயக்கம் போடுறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா அவங்க கூட இருக்கிற அவங்களோட குழந்தைங்கலாம் ஓடி வந்து, என்னம்மா நேற்று தானே என் ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாரு, சந்தோஷமான இடத்துக்கு போயிருப்பாரு நீ சொன்னியே, ஆனால் இப்படி கிடக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு பாரு இமெயில் வந்துருக்குதுன்னு. அந்த இமெயிலில் வந்துச்சா, ஜேன் இல்லை வேற அவரோட ஒய்ஃப் பேரை போட்டு, அவரோட பேர் ஜேன் ரீச் சேஃப்லி, பட் ஒன்லி திங் இஸ் இட் இஸ் ஹாரிபிளி ஹாட் இன் ஹியர்னு. புரிஞ்சுதா?
ஹாரிபிளி ஹாட் அண்ட் ஹியர்னு சொல்லி சொல்லப்பட்டுச்சான். இந்த மனிதர்கள் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க, இந்த மனிதன் வந்து எங்க கொண்டு போயிட்டாரு, பரலோகத்துக்கு போயிருக்கலான்னு. ஆனா அது எங்க போய் அவர் முடிந்தார், கடைசியில் இந்த இடத்துல இருந்தார். இதற்கு அவர் சொல்லுகிறாரு, அவனுடைய லாசருவை நீங்க அனுப்புங்க, லாசரு போய் என்னுடைய சகோதரர்களை எச்சரிக்கட்டும்னு சொல்லுகிற மாத்திரத்துல இப்போ பரலோகத்தில் இருக்க பதில பார்ப்போம். 29வது வசனம். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அவர் சொல்லிடுறாரு, அவர்களுக்கு மோசேயும் வேறு தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவங்களுக்கு அவங்க செவி கொடுக்கட்டும்பா, அதனால லாசரு போகணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே இப்ப நரகத்திலிருந்து வர பதில், அது 30வது வசனம். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவரிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். இவரு வந்து புதுசா ஒரு இன்வென்ஷன் கண்டுபிடிச்சிட்டாரு. என்ன டிஸ்கவரி பண்ணியிருக்கிறாரு, என்ன சொல்லியிருக்கிறாரு, அப்படி இல்ல மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் அவங்க செவி கொடுக்கல, ஆனா மரித்தோர்ல இருந்து ஒருத்தன் போய், ஐயோ இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு என் கண்ணு முன்னாடி, நான் வந்து இங்க போய் பரலோகத்துல இருந்தேன், நீ என்ன பாத்தியே, ஆனா இந்த பணக்காரனா இருந்த இந்த மனிதன் வந்து நரகத்துல போய் இறங்கிட்டாரு, நீ மனம் திரும்பிடு மரித்தோர்ல இருந்து ஒருத்தர் போய் எடுத்து சொல்லி இந்த காரியங்களை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணனா அவர்கள் கேட்பார்கள்னு சொல்லுகிறார். சொன்ன உடனே இதுக்கு 31வது வசனம் தான் ஃபைனல் வசனம். 31வது வசனத்தை நீங்க எடுத்து பாருங்க. அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். இங்க பாருங்க எவ்வளவு ஒரு பிளண்டான ஒரு ஆன்சர். முடிஞ்ச அளவுக்கு இந்த மனுஷன் போராடி பார்த்தான், எப்படியாவது வந்து லாசருவை அங்க அனுப்பிடணும்னு. அங்க 31வது வசனத்துல பரலோகத்திலிருந்து வருகிற ஃபைனல் வசனம் என்னன்னு சொன்னா, அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோர்ல இருந்து ஒருத்தன் போனாலும் செவி கொடுக்க மாட்டான்னு. இதுல எத்தனை பேர் சொல்றீங்க இதுல ஆபிரகாம் சொன்னது நியாயமான காரியம்னு? ஐயோ இவ்வளவு மனுஷன் கேட்டுட்டானே, தன்னை பரலோகத்தில் உடச்சோடி சொல்லலையே, தன்னை வந்து நரகத்திலிருந்து காப்பாற்றி கொண்டு போய் பரலோகத்துக்கு வாங்கன்னு சொல்லலையே, இல்லை கேட்ட ஒரு மனுஷனுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு மறுத்துட்டாரு, அது கூட நியாயம் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் மரித்தோரிலிருந்து ஒருத்தன் போய் சொன்னா நியாய தீர்ப்புக்காக தானே கெஞ்சுறாரு, நியாய தீர்ப்பின் குறித்து எச்சரிப்பை வந்து தன்னுடைய சகோதரர்களுக்கு சொல்லும்படியாக தானே அவர் கெஞ்சுறாரு, அதை ஏன் வந்து மறுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நடந்ததா இல்லையா? மரித்தோர்லேருந்து ஒருத்தன் எழுந்து போய் சொன்னா நம்பினாங்களா? நம்பலையே. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னதாக நடந்த இன்னொரு சம்பவம் உண்டு. அந்த மனிதனோட பெயர் யாரு? லாசரு. லாசருவே வெளியே வா. மரித்த ஒரு மனிதனை ஆண்டவர் உயிரோடு கூட எழுப்பின அந்த சம்பவம் கண்ணு முன்னாடி காணப்பட்டதுக்கு பின்னதாக கூட அந்த மனிதர்கள் லாசருவையும் நம்பல, இயேசு கிறிஸ்துவையும் நம்பல, அவரோட சத்தியத்தையும் நம்பல. அப்படி இருதயம் கடினப்பட்டிருந்தது. அது யாருக்கு நல்லா தெரியும்? ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் சொன்னார், வேண்டாம்பா, மரித்தோர்லேருந்து ஒரு மனிதன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எந்திரிச்சு போய் சத்தியத்தை சொல்லியும் நம்பாத ஒரு மனிதனை வந்து லாசரு இங்கிருந்து கடந்து போனாலும் நம்ப போறதில்ல. அந்த லாசருக்கு செவி கொடுக்காதவர்கள் இந்த லாசருக்கும் அவங்க செவி கொடுக்க போவது இல்லை. கண்ணு முன்னாடி அற்புதத்தை பார்த்தாங்க, கண்ணு முன்னாடி அடையாளங்களை பார்த்தாங்க, ஆண்டவருடைய வல்லமைகளை பார்த்தாங்க, அவர்களுக்கே அவர் செவி கொடுக்கவில்லை. என்ன பண்ண ஆரம்பிச்சாங்களா அந்த லாசருக்கு? எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான். யோவான் எழுதின யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 9லிருந்து 11வது வசனம். யோவான் 12:9-11. அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தம் மாத்திரம் அல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். அவங்களுக்கெல்லாம் அற்புதத்தை பார்க்கணும், அடையாளத்தை பார்க்கணும். ஆஹா, உயிரோடு எழுப்பின ஒரு மனிதனாகிய லாசரு, கல்லறையிலிருந்து வெளியில வர வைத்த லாசருவை பார்க்கறதுக்கு அங்க கூட்டம் கூடினார்கள். படிக்கலாம் பிரதர். லாசரு நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால் பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். எங்க பாருங்க கடைசியில, ஆஹா இந்த மனுஷனை நம்பிட்டு போறாங்களேன்னு சொல்லி யாரையும் கொலை செய்ய பார்த்தாங்களா? இயேசு கிறிஸ்துவ மாத்திரமல்ல, உயிரோடு எழுப்பப்பட்ட லாசருவையும் ஒரு கொலை செய்ய வகை தேடினார்கள். இதுதான் இந்த உலகம். சிட்டிங் ஆன் த ஃபென்ஸ். இங்கேயும் வேண்டாம் அங்கேயும் வேண்டாம். அற்புதங்கள் நடந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் நாங்கள் நின்று பார்ப்போம், ஆண்டவர் 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 சொல்லுவோம். ஆனா பின்னாடி நாட்கள்ல நாங்க வந்து ஓடிடுவோம்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டம் இருந்துச்சான். இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இருந்து இந்த ஆத்துமாக்கெல்லாம் எனக்கு சொந்தம்னு சொன்னாராம். பிசாசானவன் அந்த இடத்துல இருந்து இந்த ஆத்துமாக்கெல்லாம் எனக்கு சொந்தம்னு சொல்லி போராடிக்கிட்டு இருந்தானா. நடுவில் வந்து ஒரு ஃபென்ஸ் போடப்பட்டிருந்தான், ஒரு பெரிய ஃபென்ஸ் போடப்பட்டிருந்தான். அந்த ஃபென்ஸ்ல வந்து ஒரு மனிதன் உட்கார்ந்துகிட்டு இருந்தானா. அப்போ அந்த ஃபென்ஸ் தான் பிளவு, இங்கிருந்து அங்கே போக முடியாது, அங்கிருந்து. அப்போ இந்த ஃபென்ஸுக்கு இந்த சைடு இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து எனக்கு சொந்தம் எனக்கு சொந்தம் எனக்கு சொந்தம் எனக்கு சொந்தம் அவர் எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டாரு. சாத்தான் வந்து ஃபென்ஸுக்கு அந்த சைடில் இருக்க மக்கள் எல்லாம் இவர்கள் எனக்கு சொந்தம் எனக்கு சொந்தம் எனக்கு சொந்தம்னு மொத்தமாக கூட்டிட்டு போயிட்டான். கூட்டிட்டு போனதுக்கு அப்புறமா இந்த மனிதன் மட்டும் ஃபென்ஸ்லேயே உட்காந்துட்டு இருந்தானா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சாத்தான் வந்து திரும்ப வந்தானா. திரும்ப வந்து கேட்டானா, நான் வந்து இது சாத்தான் திரும்ப வந்து கேட்டானே, நீ வா, இப்போ நீ எனக்கு சொந்தம், வா என் கூட வா அப்படின்னானா. இப்போ இந்த மனுஷன் சொன்னானா, நான் தான் இங்கேயும் போகல அங்கேயும் போகல, ரெண்டுக்கு நடுவில் ஃபென்ஸில் தான் உட்காந்துட்டு இருந்தேன். அந்த மனுஷன் சொன்னானா, இந்த ஃபென்ஸ் எனக்கு சொந்தம். நானா
புரியுதா? இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் உங்களோட வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. இந்த கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற நம்ம வந்து அநேக வேலைகளில் ஃபென்ஸில் உட்காந்துட்டு இருக்க மக்களாக தான் இருக்கிறோம். இந்த உலகத்தின் ஆசாபாசங்களும் நமக்கு வேணும், ஆண்டவருடைய காரியங்களும் வேணும். நன்மையான காரியங்கள் நம்ம காதுக்கு வந்தோம்னா சந்தோஷமா கேட்கறான். ஆனா தீமையான காரியங்கள் நம்ம காதுக்கு வந்துச்சுன்னா இது வேற யாருக்கும்னு சொல்லி நம்ம ஒதுக்க ஆரம்பிக்கிறோம். இதை பார்த்து தான் வந்து வேதத்தில் அன்னைக்கு லாசரு மரிக்கும் பொழுது இயேசு கண்ணீர் விட்டார்னு போடப்பட்டிருக்கிறது. எருசலேமை பார்த்தோம். அதே நேரத்தில் இயேசு சொன்னாரு, உனக்கு கிடைக்கிற இந்த சமயத்திலாவது நீ மனம் திரும்பி இருந்தேன்னா இவ்வளவு நல்லா இருக்கும்பான்னு சொல்லி எருசலேமை பார்த்தும் அவர் வந்து கண்ணீர் விட்டார். மரித்த லாசருவை பார்த்து கண்ணீர் விட்டார். அதே அப்போ இயேசு தான் அதை பார்த்து கண்ணீர் விட்டார். திருப்ப நம்ம வில் கோ பேக். அவர் சொல்லுகிற இயேசு, இந்த சம்பவங்களை சொல்லுகிற இயேசு நமக்கு வந்து லவ், ஜாய், ஹாப்பினஸ், பீஸ் என்று எப்பொழுதுமே தன்னோட வாழ்நாள் முழுக்க போதித்துக் கொண்டிருந்த அதே இயேசு தான் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமாக இருக்கிறது, உட்பெளிய வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர்னு சொன்ன அதே இயேசு கிறிஸ்து தான். சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரகாக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்னு சொன்ன அதே இயேசு தான். அங்கே அவர் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும்னு சொன்ன அதே இயேசுதான் அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு பிசாசுக்காகவும் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற நித்திய அக்னியிலே போங்கள்னு சொன்னது அதே இயேசு கிறிஸ்து தான். அந்த இயேசு கிறிஸ்துவோட அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அவர் பிரசங்கம் பண்ணுது. அநேக இடங்கள்ல பரலோகத்தை காட்டிலும் அவர் எதை அதிகமாக டச் பண்ணாரு? ஹெல், நரகத்தை குறித்து. ஏன்னா இந்த கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு வந்து நரகத்தின் நினைவு எப்பொழுதுமே இருக்கணும், எப்பொழுதுமே இருக்கணும். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். கொஞ்ச நாளைக்கு முன்னதாக, அது ஒரு 2 வருடங்களுக்கு முன்னதாக ஒரு சகோதரனோடு கூட பேசிக்கொண்டு இருந்தேன். அந்த சகோதரனோடு கூட பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அவர்கிட்ட நான் சொன்ன ஒரு காரியம் இதுதான். பிரதர், உங்களோட கான்செப்ட் படி, உங்களோட தியரி படி இந்த உலகத்தில் வந்து நரகம் இல்லைன்னு நீங்க சொல்லிடுறீங்க. பரலோகம் தான் உண்டு, நரகம்ன்றது ஒன்று கிடையாது. ஒரு மனிதன் வந்து தன்னோட வாழ்நாள் முழுக்க நல்ல கிரியைகளே செய்து கொண்டிருந்தால் அவன் தேவனோடு கூட காலகாலமாக இருப்பான்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அநியாயமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் அவன் நரகத்துக்கு போக மாட்டான். அதற்கு பதிலாக அவனுடைய அப்படியே அந்த அவர்களுடைய பிலீஃப் என்னன்னா, நம்மளுடைய உடல் வந்து எரிக்கப்பட்டு இல்லைன்னா ஏதோ ஒன்று போய் அப்படியே காணாம போயிடும், காலகாலமாக பாதிக்கப்பட்டு போறங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது அப்படின்னு சொல்றப்ப நான் சொன்னேன், இதை வந்து என்கிட்ட சொன்ன மாதிரி நீங்க 10 பேர்த்துல போய் சொன்னீங்கன்னா எனக்கு வருகிற முதலாவது ஆசை என்னவா இருக்கும் தெரியுமா? எப்படினாலும் என் உடல் அழிக்கப்பட்டு தானே போகுது, நான் ஏன் இந்த உலகத்தில் பரிசுத்தமா வாழணும்? இந்த உலகத்தில் ஏனத்தனமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு இருந்து எப்படினாலும் என்னோட உடல் காணாம போகுது, அவரோடு கூட போய் இருந்து எனக்கு என்ன பலன்? இதுதான் பிரதர் வரும். அதனால வந்து என்னைக்குமே இந்த ஹெல்லுங்கிற ஒரு காரியத்தையோ நரகம்ங்கிற ஒரு காரியமோ இருக்குதுங்கிற சத்தியத்தை நீங்க எடுத்து போட முடியாது. காரணம் என்னன்னு சொன்னா, அன்பை குறித்து பேசின அதே தேவன் தான் இந்த இடத்துல இந்த காரியத்தை குறித்து பேசுகிறார் என்பதை நான் அவரோடு கூட விளக்கினேன். இப்போ நீங்க பாருங்க, 2 ஃபேக்டை நான் சொல்லி அதற்கு பின்னதாக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். இங்க பாருங்க, the road to hell is a gradual one. The gentle slope, soft underfoot, without sudden turnings, without milestones, without signposts. இன்னைக்கு நம்ம அறியாதபடிக்கு இந்த ஹெல்லுக்கிட்ட போகக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலை நம்மளோட வாழ்க்கையில் எப்படி வரும்னா, அது எச்சரிப்பு வராது. எங்கேயும் சைன் போஸ்ட் போட்டிருக்க மாட்டாங்க, இந்த வழியில போகாத, ஹெல்லுக்கு போறோன்னு. எங்கேயுமே நம்ம அறியாத நல்லா போய்கிட்டு இருக்கிற பாதை தான், ஆனால் நம்ம அறியாதபடிக்கு அந்த இடத்துல வந்து அது ஹெல்லுக்கு வந்து இழுத்து செல்லுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதனால தான் நான் எப்பவுமே அடிக்கடி சொல்கிற ஒரு காரியம், பெரிய பெரிய பாவங்களுக்கு நம்ம ஈஸியாக தப்பிச்சிருவோம். கொலை நம்ம பண்ண மாட்டோம், கொள்ளை நம்ம அடிக்க மாட்டோம், விபச்சாரம் நம்ம பண்ண மாட்டோம், அந்த காரியங்களுக்கெல்லாம் நம்ம தப்பிச்சிருவோம். ஆனால் அந்த குட்டி 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 பாவங்கள் இருக்கு. அதனால தான் பைபிள் ஸ்டடியில் கடந்த நாட்களாக அந்த 7 டெட்லி சின்ஸ் என்று வேதத்தில் கேத்தலிக் தான் அதை கண்டுபிடிச்சாங்க. 7 டெட்லி சின்ஸ்ங்கிற ஒரு காரியத்தை குறித்து அதிகமாக பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் தான் போடப்பட்டிருக்கிறது வந்து பொறாமைகள், பெருமைகள், பெருந்தீனி ஒரு டெட்லி சின்னு போடப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில ஏன்னா இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையிலிருந்து நம்ம எடுத்து போடாதபடிக்கு இருப்போமானால் அது ஒரு காலத்தில் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அழித்து அது வந்து திரும்ப நரகத்துக்கு கொண்டு போய் விடும். ஸோ அந்த நரகத்தில் சாத்தானுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய டூல் என்னன்னா, நரகம் இல்லைங்கிற ஒரு காரியத்தை மனிதர்களோட மனதில் அவன் பதிய வச்சுட்டான்னு சொன்னானா அவனுக்கு பெரிய விக்டரி. ஸோ அதை தான் இந்த கடைசி காலகட்டங்களில் செஞ்சுட்டு இருக்கான். இந்த மனிதன் நீங்க பாருங்க, இந்த பணக்காரன், இந்த ஐஸ்வர்யவான் நரகத்தில் போய் மாட்டுறாரு. அவரோட வாழ்க்கையில் அவர் என்ன தப்பு பண்ணினார்? நானும் நீங்களும் பண்ணிட்டு இருக்க அதே தப்பை தான் பண்ணினார். தன்னோட வாழ்க்கை மாத்திரம் போதும், மற்றவர்களை குறித்து எனக்கு கவலை இல்லைன்னு வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் தான். அவர் கொலை செய்ததாக இல்லை, அநியாயமா சம்பாதித்ததாக இல்லை, கொள்ளை எடுத்ததாக இல்லை. அவர் வாழ்க்கையில வந்து நல்ல ட்ரெஸ்ஸை பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வாசல் அருகே கிடக்கிற ஒரு மனிதனை மதிக்காதபடி கண்டுக்காதபடிக்கு தன் வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருந்தார். இன்னைக்கு நீங்க பாருங்க, ஒருவேளை அதோடு கூட இல்லைன்னா கூட எத்தனையோ அதுக்கு ஒத்த பாவங்கள் நம்மளோட வாழ்க்கையில காணப்படும். நம்ம நினைச்சுக்குவோம், நான் யாரையும் தீங்கு செய்யறது இல்லையே, யாருக்கும் நான் பண்ண. ஆனா ஆண்டவர் அதை காட்டிலும் மேலாக கிறிஸ்தவ வாழ்க்கையில என்னிடத்துல உங்களிடத்துல வந்து எதிர்பார்க்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். 2வது காரியம் வந்து, no one who is ever in hell will be able to say, God, you put me here. அன்பான தேவன், நீர் இந்த இடத்துல கொண்டு போய் போட்டுட்டே உம்மாலதான் நான் வந்து நரகத்துக்கு வந்துட்டேன்னு ஒரு மனிதனும் சொல்லவே முடியாது. ஏன்னா வேதம் அதை தெளிவாக, யாக்கோபு 1வது அதிகாரம் 14-15 வசனங்கள் பார்த்தீங்கன்னா, அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான், பின்பு இச்சையானது கற்பந்தெடுத்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும்னு போடப்பட்டிருக்கு. இந்த மரணம் என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 14வது வசனத்தை பார்ப்போம். வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது
மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். புரியுதா? அப்ப இது என்ன இரண்டாவது மரணம்ங்கிறது என்னத்தை குறிக்கிறது? லிட்ரலி வந்து நரகத்தை குறிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பந்தெடுத்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் பொழுது அவன் நரகத்தை சென்றடைவான். இதுதான் அதோட உண்மையான அர்த்தம். உண்மையான மரணத்தை பிறப்பிக்கும்னா அதுதான். அதனால ஆண்டவர் என்னை கொண்டு போய் நான் இந்த இடத்துல வந்து என்னை நரகத்துக்கு கொண்டு போனதுக்கு அன்பான ஆண்டவர் ஏன் நரகத்தை உருவாக்கினார்னு சொன்னா, ஒரு பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பிள்ளை நல்ல வாழ்க்கை வாழணும்னு வந்து நீங்க விரும்புறீங்க. ஆனா அது அனுதினமும் குடிச்சுக்கிட்டு அனுதினமும் பல பாவமான காரியங்களை ஈடுபட்டு வந்துச்சுன்னு சொன்னா, அந்த பிள்ளைய நீங்க தண்டிக்கிற முடிய தண்டிச்சு பார்ப்பீங்க. கடைசியில் என்ன ஆகும்? அந்த பிள்ளை மேல உங்களுக்கு வரக்கூடியது ஒரு வெறுப்பு வரதானே செய்யும். இப்போ அதுதான் இங்க நடக்கிற ஒரு காரியம். அன்பான ஒரு தேவன் தான், ஆனா அந்த இடத்துல உருவாக்கப்படுகிற ஒரு காரியம், அவர் வந்து நரகத்தையும் அவர் தான் உருவாக்கினார். நரகத்தை எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் உருவாக்கல. வேதத்தில் என்ன போடப்பட்டிருக்கிறது? பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் உருவாக்கப்பட்ட ஒரு இடம் தான் நரகம். அந்த இடத்துல போகணும்னு சொல்லி இப்ப தன்னோட சுய இச்சையில இழுக்குண்டு சோதிக்கப்பட்டு சிக்குண்டு கடைசி முடிய வரக்கூடிய எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் தட்டி கழித்து வாழ்ந்து விட்டு நரகத்துல போய் மாட்டினதுக்கு அப்புறம், ஆண்டவரே உம்மாலதான் நான் நரகத்துக்கு வந்தேன்னு ஒரு மனுஷனாலையும் சொல்ல முடியாது. அதே போல and no one who is in the heaven will ever be able to say I put myself here. இந்த பரலோகத்துக்கு வருவதற்கு நான் என்னுடைய சொந்த தகுதியில வந்தேன்னு ஒரு மனிதனாலையும் சொல்லவே முடியாது. என்னோட சொந்த முயற்சியில நான் பரலோகத்துக்கு வந்தேன்னு சொல்லி ஒரு மனிதனாலும் சொல்ல முடியாது. ஆண்டவருடைய சுத்த கிருபை என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களோட வாழ்க்கையிலும் அதிகமாக தேவைப்படுகிறது. இப்ப சில தாட்டை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஹெல் இஸ் லிட்டரலி a true place. அதை வந்து ஒருபோதும் நம்ம மறந்து போயிடவே கூடாது. அது நிஜமான ஒரு காரியம். வேதத்துல அநேக எச்சரிப்புகள் அந்த காரியத்தை. இப்போ வீட்டுல வந்து ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்மோக் அலாம் இருக்குது. நம்ம நிறைய வீடுகளில் ஸ்மோக் அலாம் இருக்கும். அந்த ஸ்மோக் அலாம் சில டைம்ல உண்மையான அலாமை கொடுக்கும். சில டைம்ல என்ன ஆகும்? வீட்டில் இருக்கிற சமையல் வந்து நம்ம சமையல் இருக்கக்கூடிய ஸ்மோக்னால அந்த அலாம் வந்து கத்த ஆரம்பிக்கும். நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஸ்மோக்கை அந்த ஸ்மோக் அலாமோட பேட்டரியை கழட்டி வைப்போம். இல்லைன்னா அதை சுற்றி முதல்ல துணியை சுற்றி பார்ப்போம். அது ஒத்து வராது. அதையும் மீறி அது கத்தும். அதுக்கப்புறம் அந்த பேட்டரியை கழட்டி வைப்போம். அதையும் மீறி சில டைம்ல பேட்டரி கழட்டி வச்சதுக்கு அப்புறம் கூட நீங்க பாருங்க, ஸ்மோக் அலாம்ஸ்ல பேக்கப் உண்டு. அந்த பேக்கப் கீக் அப்பப்போ கத்தும். ஏன்னா கடைசி என்ன பண்ணுவோம்? ஸ்மோக் அலாமையே தூக்கி போட்டுருவோம். ஸ்மோக் இல்லாமல் நீங்கள் தூக்கி போட்டதுனால ஸ்மோக் இல்லாமல் போயிடுச்சா? இன்னைக்கு அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. எச்சரிப்பின் சத்தத்துக்கு நான் காதை கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். அந்த எச்சரிப்பை நம்ம விட்டு கடந்து போகல. அந்த இருக்கக்கூடிய நரகம் அப்படியே தான் இருந்து கொண்டு இருக்கிறது. இந்த கடைசி காலகட்டத்தில் அதை நம்ம வந்து ஒரு பொழுதும் மறந்து விடக்கூடாது. நீங்க பாருங்க, இப்போ ஹெல் வாஸ் நாட் கிரியேட்டட் ஃபார் ஹியூமன்ஸ். காட் டஸ் நாட் வாண்ட் யூ டு கோ தேர். அது தெளிவு இல்லையா? வேதத்தில் அநேக இடங்கள்ல எசேக்கியேல் 12வது அதிகாரம் 32வது வசனம், மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகிறவனுடைய சாவை அது திரும்பியும் நீங்கள் நரகத்துக்கு செல்வதை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். God doesn't want you to go there. People in heaven doesn't want you to go there. கண்டிப்பா பரலோகத்தில் இருக்கிற யாருக்குமே நீங்க அந்த இடத்துக்கு போகணுங்கிற ஆசையே கிடையாது. அதனாலதான் மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்துல பெரிய சந்தோஷம் உண்டா இருக்கிறதுன்னு. ஸோ ஆண்டவரும் அங்க நீங்க போறதை விரும்பல, நானும் நீங்களும் போறதை விரும்பல. பரலோகத்தில் இருக்கிறவர்களும் நானும் நீங்களும் அங்க போற விரும்புறது இல்ல. நரகத்தில் இருக்கிறவங்களும் நானும் நீங்களும் அங்க போகிறத விரும்புறது இல்லை. நரகத்துல இருந்து அந்த மனுஷன் என்ன சொன்னாரு? ஐயோ வேண்டாம், என் சகோதரர்கள் இங்க வந்துட வேண்டான்னு. அப்போ அதோட காட்டம் உங்களுக்கு புரியுதா? எவ்வளவு ஒரு பெரிய காட்டமான ஒரு இடமாக அந்த இடம் வந்து இருக்கக்கூடிய ஒரு இடம்னு சொல்லி. அங்க பழைய பாஸ்ட் சின்ஃபுல் லைஃப் நம்ம மைண்ட்ல இருந்து போகவே போகாது. எனவே அநேக இடங்கள்ல நம்ம அதுக்கான எக்ஸாம்பிளை நான் கொடுக்கலாம். இருக்கக்கூடிய முடிய நம்ம நினைவுகள் வந்து பழசெல்லாம் நினைக்கும். நம்ம கண்ணு முன்னாடி பழைய காரியங்கள் எல்லாம் நினைவுகள் வந்துகிட்டே இருக்குமா. அப்போ அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். அப்பதான் நம்ம யோசிப்போம், ஐயோ என்னோட வாழ்க்கையில இதை சரியா செஞ்சிருந்தேன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேனே, இந்த இடத்துல என்னோட வாழ்க்கையை கொஞ்சம் நான் மாற்றி அமைத்திருந்தேன்னா நான் இந்த இடத்துல வந்திருக்க மாட்டேனேன்னு சொல்லி அப்போ யோசிக்க ஆரம்பிப்போமா. அதே போல அந்த மனிதனுக்கு வந்து அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் குடும்பத்தை குறித்த நினைப்பு இருந்துச்சு. ஐயோ உண்மையா நேசிக்கிற குடும்பம் இந்த இடத்துல வந்துடக்கூடாது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி எதுவுமே நம்ம கண்ட்ரோல்ல இல்லைங்கிற ஒரு கொடுமையான இடத்துல இருக்கும். அந்த இடத்துல நம்ம கூட இருக்கிறவங்க கொலைகாரர்கள் இருப்பாங்க, விபச்சாரக்காரர்கள் இருப்பாங்க, விக்கிராராதனைக்காரர்கள் இருப்பாங்க, கொலைபாதகர்கள் இருப்பாங்க, பொய்யை விரும்புகிறவர்கள் இருப்பாங்க. வேதத்துல எல்லா இடத்துலையும் போடப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். போன வாரம் குழந்தைங்களுக்கு இந்த சண்டே ஸ்கூல்ல நான் இந்த காரியத்தை தான் எடுத்தேன். லூக்கா 21வது அதிகாரத்தில் வந்து இருக்கக்கூடிய யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். நம்ம நிறைய வாட்டி இந்த காரியத்தை கேட்டுட்டோம். அதனால இப்ப கேட்டா நமக்கு புளிப்பா தான் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா 160 மில்லியன் மக்கள் இந்த கடந்த செஞ்சுரியில 100 வருடங்கள்ல மொத்தம் 160 மில்லியன் பீப்புள் ஹவ் டைட் பிகாஸ் ஆஃப் வார்ஸ். அதுக்கு முன்னாடி இல்ல அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த உலகத்துல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் திடீர்னு வந்தது World War I World War II அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து மேல ஏற ஆரம்பிச்சது. ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒவ்வொன்றும் நடந்து விட்டு வருது. இன்டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் காஸ்பல் எல்லா இடத்துலயும் இன்னைக்கு வந்து நியூசிலாந்து தேசத்தை வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முஸ்லிம்ஸை பொறுத்துக்கிறாங்க, இந்துக்களை பொறுத்துக்கிறார்கள், அவர்கள் மார்க்கங்களை தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள். ஆனா கிறிஸ்டியன் கண்ட்ரியான இது வந்து கிறிஸ்துவ மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்கு எதிர்க்கிறார்கள். இப்ப நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குளோரியா வேல்ங்கிற இடத்துல நடக்கக்கூடிய சம்பவங்களை நம்ம எல்லாரும் டிவியில பாத்துக்கிட்டு இருக்கோம். குளோரியா வேல் பீப்புள் அவங்க செய்யறது
செய்யறது கரெக்டா தப்பா எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆனா கிறிஸ்தவர்கள் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதுல மட்டும் மீடியாவுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் வந்துருது. எப்படியாவது உள்ள போய் அவர்கள் மெத்தல தவறுகளை கண்டுபிடித்து அங்க இருக்கிறவங்களை கூப்பிட்டு வச்சு கேள்வி கேட்டு, ஏதாவது ஒரு தப்பு நடந்திருக்கும் யோசிச்சு பார்த்து சொல்லு, நீ இப்ப யோசிக்கலனாலும் பரவாயில்ல, உனக்கு எனக்கு தெரியாம நீ ஃபோன் பண்ணி பண்ணினாலும் பரவாயில்ல, உனக்குன்னு ஒரு அனானிமஸ் நம்பரை கொடுக்குறோம், எப்படியாவது சொல்லு. ஏன்? ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட். கடைசி காலத்துல கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ கூட்டம் எங்கெல்லாம் இருக்குதோ, எனக்கு தெரிந்த மாத்திரத்தில், எனக்கும் அந்த ஆர்கனைசேஷனும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனா எனக்கு தெரிந்த மாத்திரத்தில், நான் படித்த மாத்திரத்தில் அவர் எந்த ஒரு தவறையும் செய்யலை. ஒருவேளை கடந்த காலத்தில் என்னைக்காவது செய்திருக்கலாம், ஆனால் இந்த காலகட்டங்களில் எந்த ஒரு தவறும் இல்லாத படிக்க நடந்து கொண்டு இருக்கிறது. அதோட பாசிட்டிவ்லாம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு எப்படியாவது அந்த கூட்டத்தின் மேல குறை கண்டுபிடிக்கணுன்ற ஓடுற மீடியா அதுக்கு துணை. ஏன்னா அதுக்கு துணை போகிற தீனி போட்டு துணை போடுகிற நம்மள மாதிரி ஆட்கள். நீங்க இதை நம்ம கடைசி காலத்துல பாத்துக்கணும். கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. கடைசி காலத்துல வரக்கூடிய ஃபெமைன்ஸ், 70 மில்லியன் மக்கள் இந்த ஒரு நூற்றாண்டுல மட்டும் ஃபெமைன்ல இறந்திருக்காங்களா. மேசிவ் எர்த்குவேக்ஸ். இப்ப நம்ம பார்த்தோம் 10,000க்கும் அதிகமான மக்கள் நேபாள் தேசத்துல இறந்து விட்டார்கள். 3 மில்லியன் மக்கள் இதுவரை இந்த 100 ஆண்டுகளில் மட்டும் ஃபெமைன்ஸ்ல இறந்திருக்காங்களா. கிறிஸ்டியன் பெர்சிக்யூஷன் பத்தி நம்ம கவலைப்படணுங்கிற அவசியமே இல்ல. அத்தனை அளவுக்கு இருக்குது. அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறப்ப போன வாரம் பசங்க கிட்ட சொன்னேன், ஆஹா நம்ம பெரிய பெரிய போராட்டங்களுக்கு பாவங்களுக்கு நம்ம விலகி இருப்போம். பெரிய பெரிய போராட்டங்கள் நம்மளோட வாழ்க்கையில வந்துச்சுன்னா ஆண்டவருக்கென்று நம்ம உறுதியா நிற்போம். என்னுடைய தலையை நீங்க வெட்டுனீங்களான்னு ஆண்டவரோட நாமத்தை மறுதலிக்க மாட்டேன்னு நான் சொன்னேன்னா, என்னுடைய தலையை ஒருத்தன் வெட்ட அவங்ககிட்ட நான் சொல்லுவேன் ஆண்டவரோட நாமத்தை மறுதலிக்க மாட்டேன்னு. அதுல எல்லாம் நம்ம தைரியமா நிற்போம். ஆனா இந்த ஐஸ்வர்வானை போல செய்ய வேண்டிய சின்ன சின்ன பாவங்கள் நம்ம அறியாத படிக்கு நம்ம அரிச்சு, நமக்கு காலுக்கடியில் இருக்கிற அதை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிட்டு இருக்குதுங்கிறத நம்ம கவனிக்காத படிக்க விட்டுருவோம். அதான் பேசிட்டு இருந்தேன். பாம்புக்கு எத்தனை பேர் கடிச்சு ஒரு வருஷத்துக்கு இறக்குறாங்க? 50,000 பேர் தான் இறக்குறாங்க. எல்லாம் நம்ம பார்க்குறோம். லயன், சிங்கம் கடிச்சு ஒரு வருஷத்துல 100 பேர் தான் இறக்குறாங்க. ஷார்க்கு கடிச்சு ஒரு வருஷத்துல 10 பேர் தான் இறக்குறாங்க. ஏன்னா அந்த மாதிரி மிருகங்கள் பக்கத்தில் போகாதபடிக்கு நம்ம தடுப்பு போட்டு வச்சிருக்காங்க. ஆனா கொசு, ஃபுட் ஊதுனா கொண்டு போடுற கொசு கடிச்சு 725,000 பீப்புள் ஒரு வருஷம் இறக்குறாங்களாம். யோசிச்சு பாருங்க. அந்த பாம்பு கடிச்சு இறக்குறத, இல்லைன்னா ஷார்க்கு கடிச்சு இறக்குற 10 பேர் எங்க, லைன் கடிச்சு இறக்குற 50 பேர் எங்க, ஒரு கொசு கடிச்சு 725,000 பீப்புள் ஒரு வருஷத்துக்கு இறக்குறாங்களாம். அதுதான் பாவமும் பண்ணுது. பெரிய பெரிய பாவங்களுக்கு நம்ம விலகி இருந்துருவோம், தடுப்பு போட்டுருவோம், ஈஸியாக தப்பிச்சிருவோம். ஆனால் இந்த குட்டி குட்டி வாழ்க்கைகள், குட்டி குட்டி காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம அனுமதிக்கும் பொழுது அது நம்ம அரிச்சு அது அழிவின் பாதைக்குள்ளாக அது கடந்து செல்லுதுன்னு பார்க்கலாம். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க நமக்கு எல்லாமே ஃபாஸ்ட். அதனால தான் நீங்கள் பாருங்க, மெக்டானல்ஸ்லாம் போனீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு பர்கர் செஞ்சு கொடுக்கலன்னா அந்த பர்கர் ஃப்ரீன்னு அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. வேக வேகமாக ஓடுறோம். எங்க எவ்வளோதான் கவர்மெண்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை கொடுத்தாலும் இன்னைக்கும் காரில் தான் எல்லா இடத்துக்கும் போகணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா வேகமான வாழ்க்கை, அந்த வேகமான வாழ்க்கைக்கு இடையில ஓடுறப்போ நம்மளால பார்க்கவே முடியல. இந்த வேகமான வாழ்க்கையில் ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது அப்பதான் நம்மளோட வாழ்க்கை சரியானபடி இருக்கும். நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுல அங்க 2 வாசல் வச்சிருந்தது. ஒரு வாசல் பெரிய வாசல், இன்னொரு வாசல் இடுக்கமான வாசல். நம்ம கண்களுக்கு இடுக்கமான வாசல் ஒருபோதும் கண்ணில் படுறதே இல்லை. ஏன்னா நம்மளோட ஃபாஸ்ட் பேஸ் லைஃப் அந்த இடுக்கமான வாசல்ல கண்ணில் படாதபடிக்கு தடுத்துட்டு நம்ம கண்ணெல்லாம் ஆசைப்படுறது. அதனால தான் கொஞ்சம் நல்லா நீங்க யோசிங்க. நான் அது ஏன் சொல்றேன்னா, கடைசி காலங்களில் நம்ம வாழக்கூடிய வீடுகள் நீங்க பாத்தீங்களா, எல்லாம் விசாலமா கட்டணும்னு நம்ம ஆசைப்படுறோம். பெரிய பெரிய வீடுகளை கட்டணும்னு ஆசைப்படுறோம். கரெக்டா இல்லையா? ஏன்னா இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எனக்கு விசாலமா இருக்கணும், குறுகின மாதிரி. ஆனா ஒரு காலத்துல இருக்கிற இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பழகினாங்க. ஆனா இன்னைக்கு அது எல்லாத்துலயும் பெருசா இருக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். கார்கள் நீங்க பாருங்க, நல்ல மேசிவான பெரிய காரா இருக்கணும், அப்பதான் உள்ள நல்ல கம்ஃபர்டபுளா இருக்க முடியும். அது 10 நிமிஷம் ஜேர்னியா தான் இருக்கும். ஆனா அந்த 10 நிமிஷம் ஜேர்னி கூட நமக்கு கம்ஃபர்டபுளா பெருசா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். எல்லாத்துலயும் பெருசு. அதனாலதான் என்ன பண்றோம், எல்லாத்தோட நெருக்கிட்டு இந்த இடுக்கமான வாசல் வழியா என்னால போக முடியாது, அதனால இன்னொரு பெரிய வாசல் இருக்குது, அது வழியில நான் போறேன்னு சொல்லி போறோம். ஆனா அன்பார்ச்சுனேட்லி அந்த இடுக்கமான வாசல் எங்க கொண்டு போய் விட்டுருது? இப்ப அந்த பெரிய வாசல் எங்க கொண்டு போய் விட்டுருது? அந்த ஐஸ்வர்வான் எங்க போய் சேர்ந்தாரோ அதான் டெஸ்டினேஷன். அந்த இடுக்கமான வாசல் ஆபிரகாமோட மடியில கொண்டு போய் நம்ம விடுதுன்னு சொல்லி வேதத்துல போடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம இட்ஸ் a short life. குறுகிய காலம் தான் நம்ம வாழ போகிறோம். எத்தனையோ பேர் சொல்லிட்டு இருக்கிறபடி குறுகிய காலம் தான். உலகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப குறுகிறது. அந்த காலகட்டத்தின் மத்தியில எப்படியாவது இருக்கிற இனி நம்ம வாழப்போகிற வருடங்கள் கொஞ்சம் வருடங்கள் தான். அந்த வருடங்களை எப்படியாவது ஆண்டவருக்கு என்று உறுதியாக நின்று, ஆண்டவரே இதெல்லாம் இந்த ஒரு காரியத்தை என்னோட வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுவதனால எனக்கு சின்ன இன்கன்வீனியன்ஸ் வருகிறது நிஜம்தான், சின்ன இன்கன்வீனியன்ஸ் என்னோட வாழ்க்கையில வருகிறது நிஜம்தான். ஆனா அது உமக்காக நான் பொறுத்து கொண்டு, அந்த எந்த ஒரு காரியத்தை நீர் எனக்காக பிடித்து கொண்டு, எந்த காரியத்துக்காக என்னை நீர் பிடித்தீரோ அதை நான் அடைந்து செல்ற வரைக்கும் நான் எப்படியாவது நான் ஓடுறேன். என்னோட வாழ்க்கை முழுக்க நான் அந்த இடுக்கமான வாசல் வழியாகவே நான் பிரவேசிக்க நான் முயற்சி பண்ணுகிறேன் என்று இந்த சாயந்தர வேளையில ஒவ்வொருவரும் நம்ம ஒப்பு கொடுப்போம். 3 மனிதர்கள் இருந்தாங்களாம். அவங்கள யாரோ ஒருத்தர் துரத்திட்டு வந்தாங்க. யாரோ ஒரு பெரிய கொலைக்காரங்களை துரத்திட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க 3 பேரும் ஓடுனாங்களாம்.
அந்த 3 பேரும் ஓடி ஃபைனலாக ஒரு இடத்துல வந்து நின்னாங்களாம். அது வந்து ஒரு மலையோட கிளிஃப்ல வந்து நின்னாங்களாம், உச்சியில வந்து நின்னாங்களாம். இதுக்கு மேலே அங்கே ஓடுறதுக்கு வழி இல்லை. அங்கே கீழே பார்த்தாங்களாம். கீழே பார்த்தோன்னா அந்த இடத்துல கடல், மலைக்கு மேலே உச்சி, கீழே வந்து கடல். அந்த கடலில் வந்து தெளிவான தண்ணீர் இருந்துச்சான். அப்போ அதில் வந்து அந்த தெளிவான தண்ணீரில் என்ன தெரிஞ்சுதான், அழகாக மேலே இருக்கிற மூன் வந்து தெரிஞ்சுதான். அப்போ இந்த 3 மனிதர்களும் தப்பிக்கணும்னு சொன்னா யோசிச்சாங்களா, மூணுக்குள்ள போய் நம்ம தப்பிச்சுக்கலாம், எப்படியாவது இந்த மூணுக்குள்ள குதிச்சு நம்ம வந்து தப்பிச்சிடலாம்னு சொல்லி யோசிச்சாங்களாம். அப்போ இந்த முதல் மனிதனுக்கு வந்து லைட்டா வந்து கை கால் வந்து நல்ல இல்லை, கொஞ்சம் வளைந்த கை கால்களை உடைய ஒரு மனிதன். அவர் வந்து எப்படியாவது முயற்சி பண்றேன்னு சொல்லி மேல இருந்து குதிச்சாராம். 1 மீட்டர் தான் போனாராம், நேரம் அந்த பாறைகள்ல அடிபட்டு கீழே விழுந்துட்டாராம். 2வது மனிதன் சொன்னாரா, நான் அவனை காட்டிலும் பலவான், நான் எப்படியாவது போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எப்படியே 3க்குள்ள போயிடுவேன்னு சொல்லி 2வது மனிதன் முடிஞ்ச அளவுக்கு குதிச்சாராம். 5 மீட்டர் போனாராம். அவரும் மேல இருந்து நேர பாறைகள்ல விழுந்துட்டாராம். இந்த 3வது மனிதன் வந்து நல்ல அத்லெட், நல்ல திடகாத்திரமான உடம்பை உடையவர். அவர் சொன்னாரா, இவங்க 2 பேர்த்தாலையும் போக முடியல, என்னால நிச்சயமா போயிட முடியும்னு சொல்லி அந்த 3வது மனிதன் வேகமா குதிச்சாராம். 8 மீட்டர் போக முடிஞ்சுதான். அவரும் கீழே விழுந்துட்டாராம். ஏன் தெரியுமா, அவங்க 3 பேருமே ரியலைஸ் பண்ணல, அவங்க நிக்கிற இடத்துக்கும் பூமிக்கும் உள்ள தூரம் வந்து, அந்த 3க்குள்ள தூரம் வந்து 384,000 கிலோமீட்டர்ஸ். இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் உங்களை வாழ்க்கையில் சொந்த முயற்சியில் நம்ம இந்த காரியத்தை மேற்கொள்ளவே முடியாது. இன்னைக்கு நானும் நீங்களும் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையிலிருந்து ஒருபோதும் மறந்து விடாதபடிக்கு ஆண்டவரே, புதிதாக்கப்பட்டிருக்கிற நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்போ என்ன ஒரு ஓட்டப்பந்தயத்தை கலைச்சிருக்கீங்க, ஆனால் அந்த ஓட்டப்பந்தயத்தை நான் வந்து விசாலமான பாதையில் நான் ஓட விரும்பல ஆண்டவரே, இடுக்கமான வாசல் வழியாக தான் அந்த ஓட்டப்பந்தயத்தை நான் ஓட விரும்புகிறேன். கொஞ்ச காலகட்டம் தான், கொஞ்ச நாள் தான், கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ள அன்னைக்கு வந்து அந்த 2 மனிதர்களும் ஒரு ஓவர் நைட்டில் இறந்தோன்னா அடுத்த நாள் காலையில் உங்களோட எதிர்காலம் தீர்மானம் ஆயிடுச்சு. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் நம்ம இருக்கக்கூடிய காலகட்டங்கள் எப்படியாவது நமக்கு இருக்கக்கூடிய இன்கன்வீனியன்ஸை பொறுத்து கொண்டு இருக்கக்கூடிய, ஏன்னா இந்த உலகம் வேறு வழியாக தான் நம்ம எடுத்துக்கொண்டு போகிறது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வேறு வழியாக தான் நம்ம எடுத்துக்கொண்டு போயிருக்கோம், நம்ம சரியா போனாலும் சூழ்நிலைகள் நம்ம வேறு வழியாக தான் எடுத்துக்கொண்டு போயிருக்கு. ஆனால் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு எந்த ஒரு காரியத்துக்காக நான் அழைத்தீரோ ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் பொறுத்து கொண்டு உமக்காக இந்த இடுக்கமான வாசல் வேலையை நான் பிரவேசிப்பேன் என்று இந்த சாயந்திர வேலையில ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் தாமே நிச்சயமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நாம் யாரும் எழுந்திருந்து ஜெபம் செய்து இந்த ஆராதனை முடிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளை தானே ஆவியானவர் நம்மளோடு கூட பேசியிருக்கின்றார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே முடியும் பொழுது 2 காரியங்கள் நடக்கலாம். ஒன்று வந்து பரலோகத்துக்கு செல்ல வாய்ப்புண்டு, அல்லது நரகத்துக்கு செல்ல வாய்ப்புண்டு. வேதத்தின் அடிப்படையில் அழகான சத்தியத்தை ஒன்று கேட்டோம். நாம் எச்சரிப்பின் வார்த்தை நமத்திலே கடந்து வந்திருக்கின்றது. வெளிப்படுத்தல் விசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே ஆவியானவர் லவோதிக்கேயா சபைக்கு எழுதும் பொழுது இவ்வாறு எழுதுகின்றார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல், குளிராவது அனலாவது இருந்தால் நலமாக இருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாக இருக்கிறதுனாலே உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்று வாசிக்கின்றோம். அதே அதிகாரத்திலே கடைசி வசனம் இவ்வாறு வருகின்றது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்று இங்கு ஆவியானவர் யோவான் மூலமாக எழுதினதை நாம் வாசித்திருக்கின்றோம், தியானித்திருக்கின்றோம். இந்த மாலை வேளை இந்த வார்த்தை நம்மத்திலே கடந்து வந்த பொழுது நம்முடைய இதயத்திலே எழும்ப வேண்டிய ஒரு காரியம், நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, நான் அனலுமின்றி குளிரினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்ற ஒரு கேள்விக்குறி நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்க வேண்டும். இந்த மாலை வேளை ஆவியானவர் நம்மளோடு கூட தெளிவாய் பேசியிருக்கின்றார். ஒரு பக்கம் லாசருடைய வாழ்க்கை, மறுபக்கத்திலே அந்த ஐசருடைய வாழ்க்கை. 2 பேரும் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றார்கள். ஆனால் ஒருவனுடைய முடிவு பயங்கரமாக இருந்துச்சு, மற்றவனுடைய முடிவு ஒரு ஆசீர்வாதமாய் முடிந்ததை நாம் பார்க்கின்றோம். நமக்கு எல்லாருக்கும் அறிந்த சத்தியம்தான். ஆனால் முக்கியமாக நீங்கள் நானும் இந்த நாளை இந்த ஆராய்ந்து விட்டு கடந்து செல்லும் பொழுது நமக்குள்ளே ஒரு தீர்மானம் எடுத்தவர்களாய் கடந்து செல்ல தேவன் விரும்புகின்றார். அதே அதிகாரத்திலே வாசிக்கின்ற வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்திலே, இதோ வாசல் பண்ணி நின்று தட்டுகிறேன், ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிற எவனும் அவனும் என்னோடு கூட சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன்.
நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு நாளிலே நாம் இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து செல்லுவோம். ஆனால் தேவன் நம்மளுக்காக ஆயத்த பண்ணி வைத்திருக்கிற பரலோகத்திலே நீங்கள் நானும் சிங்காசனத்தில் உட்கார்ந்து நாம் ஆளுகை செய்யும்படி தேவன் நம்மளை அழைத்திருக்கின்றார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஐஸ்வர்யவான் வாழ்க்கையில் இருந்த குறைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் என்றால், இந்த மாலை வேளையிலே தேவனே என்னை தாழ்த்தி நம்முடைய சமூகத்திலே கொடுக்கிறேயா. தேவன் நம்மை கர்த்தாவே, இந்த வார்த்தையின்படி நான் வாழ என்னுடைய செவிகளை நான் திறந்து கொடுக்கின்றேன், என் இருதயத்தை நான் திறந்து கொடுக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையிலே சரி செய்ய வேண்டிய காரியங்களை செய்து என்னை கிருபை தரும்படியாய் என்னை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஒரு கனிமனை போல நம்முடைய சமூகத்திலே கொடுக்கின்றேன், என்னை வணைந்து கொள்ளுங்க நாம் சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். இந்த பாடலை பாடும் பொழுது நாமே ஒரு விசை நம்மை ஆராய்ந்து பார்த்து இந்த வார்த்தையின் அடிப்படையிலே தேவனே என்னை வழி நடத்துங்க. வரப்போற நாட்டிலே கர்த்தாவே நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய எனக்கு கிருபை தாங்க. இன்னும் உமக்காக ஓட பிழைக்க உம்முடைய சத்தியத்தின்படி என் வாழ்க்கை நடத்தப்பட கிருபை தாங்க நாம் சொல்லுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். ஓ ரபாதா கரபர ஓ ரபாதி கரபர. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீர். நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. எனக்காகவே நீ ஜீவிக்கின்றீர், என் உள்ளத்தில் தங்கி நடத்துகின்றீர். எனக்காகவே நீ ஜீவிக்கின்றீர், என் உள்ளத்தில் தங்கி நடத்துகின்றீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. ஆமென். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாலையில் மீண்டும் ஒரு சினிமாவுக்கு நினைப்பட்டு விரும்புகின்றார். தேங்க்யூ ஜீசஸ். ஹோரபாதா கரபர ஹோரபாதி கரபர. மகா இறக்கும் கிருபை நிறைந்த பரந்தாப்னே, இந்த மாலை வேலைக்காமின் நன்றி செலுத்துகின்றோம். இந்த மாலை வேலை தானே கர்த்தாவே, நம்முடைய வார்த்தை கேட்கும்படி எங்களுக்கு கிருபை பாராட்டினீங்களே, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. நம்மை கர்த்தாவே கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தாவே நாங்கள் சில காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நீ விரும்புகிறது போல கர்த்தாவே எங்களை மாற்றிக்கொள்ள நாங்கள் தாழ்த்தி சமூகத்திலே கொடுக்கிறோம் ஐயா. தேவனாமே கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் நல்ல நிலையத்தில் விழுந்த வார்த்தையை போல 30, 60, 100 பலன் கொடுக்க கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. நாங்கள் அனலமின்றி குளிரில்லாது வாழாதபடி கர்த்தாவே எந்தெந்த பகுதியில் நாங்கள் மாற வேண்டுமோ அதை எங்களை மாற்றிக்கொள்ள கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த ஐஸ்வர்யவானுக்கு இருந்த முடிவை நாங்கள் பெற்றுக்கொள்ளாதபடி கர்த்தாவே இந்த எச்சரிப்பின் வார்த்தையின் மத்தியிலே கடந்து வந்தது அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தேவனாமே கர்த்தாவே, நரகத்தை குறித்து தெளிவான ஒரு வெளிப்பாடு எங்களுக்கு கொடுத்தீங்களே இந்த மாலைவில், அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தேவனாமே கர்த்தாவே, இதை நாங்கள் புரிந்து கொண்டவர்களாய் கர்த்தாவே இந்த உலகத்தில் நாங்கள் மீஞ்சிருக்கும் நாட்களை கர்த்தாவே உமக்காக வாழ கிருபை பாராட்டணும் ஜெபிக்கிறோம் ஐயா.
இந்த மாலை வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் சமூகத்திலே கொடுக்கிறோம், ஒவ்வொரு குடும்பத்தையும் கரத்திலே கொடுக்கிறோம் ஐயா. சிறியோர் முதல் பெரியோரை நீ ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. தேவன் கர்த்தாவே, வந்தவர்கள் யாரும் வெறுமையா செல்லாதபடி கர்த்தாவே இப்படி ஆசீர்வாதத்தை பெற்றலாம் இங்கிருந்து கடந்து செல்ல கிருபை பாராட்ட முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. சபையில் இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தோட தேவையை சந்திக்க முடியாது ஜெபிக்கின்றோம். தேவன் கர்த்தாவே, ஒரு விதத்திலே சரீரத்திலே பலவீனம் இருக்குமானால் கர்த்தாவே உம்முடைய சுகமாக்கும் வல்லமை கடந்து வந்து கர்த்தாவே ஒவ்வொருவரையும் பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. தேவையில் இருக்கும் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் தேவைகளை சந்தித்து அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. தேவன் குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் பரிபூர்ணமாய் கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்திலே வாழும் பொழுது பொல்லாத காரியங்களுக்கு பிள்ளைகளை தீட்டுப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஸ்கூலுக்கு சென்று வரும்பொழுது, வெளியில படிக்க சென்று வரும்பொழுது, காலேஜுக்கு போயிட்டு வரும்பொழுது, யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு வரும்பொழுது நம்முடைய பாதுகாப்பின் பிரச்சனை கூட இருக்கப்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த பிள்ளைகள் நீங்க ஆசீர்வதிங்க. வரப்போற நாட்டில் எமக்காக இன்னும் அதிகமாக எழுப்பி பிரகாசிக்க முடியும் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் வாலிய பிள்ளைகளுடைய கரத்தில் கொடுக்கிறோம். தேவன் கர்த்தாவே, தொழில் செய்யும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், பிசினஸ் செய்யும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், வேலை செய்யும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வேலை சிலத்திலே நம்முடைய கிருபை கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. பிசினஸ் எல்லைகளை விரிவாக்க முடியாமல் ஜெபிக்கிறோம் ஐயா. புதிய வேலைக்காய் காத்திருக்கும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். புதிய வழிகளை தேவன் திறந்து கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். பிஆர்காய் காத்திருக்கும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் எல்லா தடைகளையும் எடுத்து போட்டு கர்த்தாவே புதிய வழிகளையும் புதிய பாதைகளையும் திறந்து கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. அதே போல கர்த்தாவே, மிஷன் ட்ரிப்காக சென்றிருக்கும் பாஸ்டர் விக்கிக்காகவும் அவரோடு கூட சென்றிருக்க மற்றவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் நாமே கர்த்தாவே, ஊழியத்தின் பாதையில இந்த நாள் வரை கூட இருந்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் செல்ற இடத்துல கர்த்தாவே உம்முடைய சமூகம் முன்பாக செல்லும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. மீண்டும் எங்களை ஒவ்வொரு தாழ்த்தி கொடுக்கிறோம். எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த வரப்போற வாரம் முழுதும் உம்முடைய பாதுகாப்பின் பிரசனம் எங்களோடு கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா துதிகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.